أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, நமது தாவா சென்டரின் பணிகளுக்கான தங்களுடைய சக்காத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை தாராளமாக அனுப்பி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வங்கி மூலம் பணம் அனுப்புவர் கோல்டன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்ற பெயருக்கு மட்டும் டிடி எடுத்து அனுப்பவும். அனுப்ப வேண்டிய முகவரி சென்டர் ஃபார் சோசியல் ஹார்மோனி, தாவா சென்டர் நம்பர் 228 அலியா ஸ்ட்ரீட், காயல்பட்டினம், பின்கோட் நம்பர் 628201, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, இந்தியா. ஃபோன் நம்பர் 04639283844, 984211776009. இமெயில் ceskpm@yahoo.com, வெப் www.cesk.in. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஸ்ஸாபிரீன். வலா தக்குலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ வலாகின் லா தஷ்உரூன். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العليم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வில் திருப்பெயர் கொண்டு துவங்குகிறேன். ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். நம்பிக்கை கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு இறைவனிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுள்ளவர்களுடன் இருக்கிறான். இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்துவிட்டவர்கள் என்று கூறாதீர்கள். அப்படியல்ல, அவர்கள் உயிருள்ளவர்கள். எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள், உயிர்கள், கனிவர்க்கங்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம்.
நபியே, பொறுமையுடையோருக்கு நீர் நன்மாராய் கூறுவீராக. பொறுமையுடையோர் ஆகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது, நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் அருள்களும் கிருபையும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள்தான் நேர்வழி அடைந்தவர்கள். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ன அல்ஹம்துலில்லாஹ் நஹமதுஹு வ நுஸ்ஸல்லி அலா ரசூலின் கரீம் அம்மா பாத் வஸ்தஈனு பிஸ்வபரி வஸ்வலா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். என் பேர் லிட்வின் ஜெமிக்வின் ஜாஃப்ரி. நான் பிடெக் எம்பிஏ படிச்சிருக்கேன். என்னுடைய இப்போ பேர் ஆயிஷா. நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. நாடார் சமுதாயம் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி உண்டு. நான் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்புவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா ஒவ்வொரு விஷயத்துலையும் வசனத்தை சொல்லியே வளர்த்தனால பைபிளை தவிர எனக்கு வேறு எந்த வேதத்தையும் நான் நம்பவும் மாட்டேன், வேறு எந்த மதத்தையும் நான் நம்பவே மாட்டேன். நார்மலாக நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்டபனான பொண்ணு. எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டேன், ஏற்றுக்கவும் மாட்டேன். ஒரு விஷயத்த நான் பொய்ன்னு நம்பிட்டேன்னா அது யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் சென்னையில் தான் படித்தேன். காலேஜ் படித்தது சென்னையில், ஒர்க் பண்ணதும் சென்னையில் தான். எனக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிறது, விபிஎஸ் எடுக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சர்ச் விஷயத்தில் ஈடுபடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் உலக வாழ்க்கையிலையும் நான் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே இருக்கும் போது எனக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆழ்ந்த கருத்து என்னென்னா, ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமை நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நாளைக்கு கண்டிப்பாக சொர்க்கம்தான், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், அவரை நம்பினா போதும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தனால என்ன பாவம் செஞ்சாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் போதுங்கிறது தான் ஏன்னா என்னை அப்படி தான் வளர்த்தாங்க எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்டியானிட்டி பற்றி சொல்கிறதுல ரொம்ப தீவிரமானவங்க. எங்கள் அப்பாவும் ஹிந்துலேருந்து கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆனவங்க. அதனால் எல்லா விஷயத்துலையுமே இதை தான் முன்னிறுத்தி இருப்போம். அப்படி இருக்கும்போது நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் டேடி, நீ கோயம்புத்தூருக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் கோயம்புத்தூருக்கு போனேன். போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு பிஸ்னஸில் ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறோம், அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னப்போ அந்த கடை எங்களுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி அந்த கடை எங்களுக்கு பள்ளிவாசலுக்கு ஏத்தாப்பில் கிடச்சிச்சு. எங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு மஸ்ஜிதுக்கு ஏத்தாப்பில் தான் எங்களுக்கு அந்த பள்ளிவாசல் அந்த கடை கிடச்சிச்சு. அப்படி அந்த கடையில் இருக்கும்போது நிறைய தடவை பள்ளிவாசலில் பயான் கேட்டாலும் எனக்கு கோவமாக வரும். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் பைபிள்லேருந்து பேசுவாங்க, ஆனால் அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட்டை கடவுளை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நான் நினைப்பேன், என்ன இந்த முஸ்லீம்ஸ் கடவுளை ஏற்றுக்காமல் கடவுளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் எல்லாத்தையும் நம்ம பைபிள்லேருந்து எடுத்து பேசுகிறாங்க. ஒரு சில நேரம் கோவம் வரும், ஒரு சில நேரம் பரிதாபப்படுவேன், இப்படி அறியாமையில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும், எப்படின்னா இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் நம்ம இஸ்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற குறைபாடுகளை இவங்களுக்கு சொல்லி நம்ம தாவா பண்ணி இவங்களை எல்லாத்தையும் நம்ம கிறிஸ்டியன் ஆக்கிடணும். அப்படி ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற எல்லா மஸ்ஜித், ஏன்னா எங்கள் ஏரியாவில் நிறைய பள்ளிவாசல் இருக்கும், அந்த பள்ளிவாசல் எல்லாம் சர்ச்சாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நாள் நான் கடையில் இருந்துட்டு இருக்கும்போது பயானில் ஒரு தாய் ஜுமா பயானில் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், குல்லு நஃப்ஸின் தாய்க்கத்துல் மவுத். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த உலக வாழ்க்கையில் மரணத்தை எதிர்நோக்கி தான் வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை என் மனசுக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு மின்னல் அடித்த மாதிரி ஒரு எண்ணம், என்ன ஒவ்வொரு முஸ்லீமும் மரணத்தை எண்ணி வாழணுமா, அதுக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்படி மரணத்தை எண்ணி மறுமை வாழ்க்கை எண்ணி எந்த முஸ்லீம் இந்த உலகத்தை சிறைச்சாலையை போல் வாழ்கிறானோ அவனுக்கு தான் மறுமை வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு லைன் என் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கு மரணத்தை எதிர்நோக்கி வாழணும், அதுக்கு இவங்க ஈஸியாக ஜீசஸை நம்பி சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு போயிடலாமா இப்படியே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மார்க்கத்தில் ஏதோ புதுசாக ஒன்று சொல்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம் மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் அதுக்குள்ளே தேடலில் இருந்தேன். எனக்கு ஒரு நைட் ஃபுல்லாக தூக்கமே வரல.
அப்படி இருக்கும்போது நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து இஸ்லாம் பற்றி படித்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து அது ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. ஒரு பக்கம் ஜீசஸ் மேலே இருந்த அன்பும் மார்க்கத் மேலே இருந்த பற்றும் வந்து என்னை இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு இதாகவே இருந்தது, தடையாகவே இருந்தது. இப்படியே இருந்துகிட்டு இருக்கும் போது ஜாகிர் நாய்க் வீடியோஸ் யூடியூப்பில் நிறையா பார்த்தேன். முக்கியமாக யாரெல்லாம் கிறிஸ்டியன்ஸ்லேருந்து முஸ்லீம்ஸ்க்கு ரிவர்ட் ஆகிருக்காங்கங்கிற வீடியோஸ் பார்த்தேன். நிறையா கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பார். ஒரு பக்கத்தில் இது கரெக்டு தான் தோணும், ஆனால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இன்டர்நெட்டில் வந்து ஒரு குரூப்பில், அதாவது நான் முஸ்லீம்ஸ்க்காக தாவா பண்ணுற ஒரு குரூப்பில் நான் ஜாயின் பண்ணி என்னுடைய கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்படி கேட்க ஆரம்பிக்கும் முதல் நாள்லேருந்தே நான் வந்து பைபிள்லேருந்து எல்லா கொஸ்டினுக்குமே கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் எல்லா கேள்விக்குமே அவங்க குரானில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ பதில் சொல்லவே இல்லை. எல்லாமே வந்து அவங்க பைபிளில் இருக்கிற வசனத்துலேருந்தே அவங்க எனக்கு பதில் சொன்னாங்க. இப்படி பதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்னால் மறுப்பு எதுவுமே சொல்ல முடியும். ஆமாம், பைபிள் இப்படி தானே இருக்குது, ஒரு இறைவனை தானே வணங்கணும், நம்ம ஏன் வந்து ஒரு சன் ஆஃப் காடுன்னு சொல்லி இன்னொரு இறைவனை நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ கடைசியாக எனக்குள்ள அந்த கேள்வி வந்து என்னடா ஏன் நம்ம எனக்கு இஸ்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் மனசு திறந்து ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்தது. கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் அப்படின்னாலே வந்து ஆகாதவங்க, அதாவது அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து ரொம்ப மூர்க்க குணம் இருக்கிறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைபிளில் வந்து இஸ்மாயில் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் வசனம் உண்டு. ஆனால் அதே பைபிளில் தான் இஸ்மாயிலோட தாய்க்கு தான் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி மூலமாக பேசியிருப்பாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அப்போ அவர் கேட்டார், அப்படி ஒரு துஷ்ட மனுஷனுக்கு உடைய தாயாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த சந்ததி அப்போவே அழிக்கப்பட்டிருக்கும்ல, எதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நீரூற்றை வந்து கடவுள் வந்து உண்டாக்குனாரு அப்படின்னு கேள்வி கேட்கவும் நான் அப்போவே வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிட்டேன். அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், நான் என்ன செய்யணும், ஒரு முஸ்லீமாக நான் வாழணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா கிறிஸ்டியனாக மாறணும் அப்படின்னு சொன்னால் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் அந்த அப்பம் அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் இவங்ககிட்ட எனக்கு என்ன முறை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம் 2 லைன் நீ சொன்னால் போதுமா, அது வந்து என்னென்னா, நீ வந்து அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு செகண்ட் அந்த களிமாவை சொன்ன உடனே எனக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருந்துச்சு. எத்தனையோ நாள் நான் வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணியிருக்கேன், வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்கேன், பேரண்ட்ஸோடு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ப்ரே பண்ணும் போதெல்லாம் இல்லாத ஒரு மன திருப்தி வந்து அன்னைக்கு அந்த நைட்டு நான் இரவு தான் வந்து களிமா சொன்னேன். அந்த இரவு வேளையில் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அப்போது நான் உண்மையாகவே உணர்ந்தேன், ஆமாம், ஒரு இறைவனை வணங்கினாதான் இந்த மனசில் இருக்கிற இந்த நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நான் முஸ்லீமாக ஆகணும்னு விரும்பி முஸ்லீமாக ஆகிட்டேன். அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு எங்கள் வீட்டில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப கிறிஸ்டியானிட்டியில் ஊறி போனவங்க. அவங்கக்கிட்ட வந்து என்னால் எதிர்த்து நான் வந்து இந்த மாதிரி முஸ்லீம் ஆக போகிறேன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நான் வந்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. மற்ற குடும்பத்தை மாதிரி நான் வந்து வீட்டில் அப்படி சேர்ந்து இல்லை. எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் வந்து வீட்டை விட்டு அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து தாவா சென்டருக்கு வந்துட்டேன். தாவா சென்டர் வந்தோடனே தாவா சென்டர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவா எனக்கு வந்து இந்த இடத்த ஏற்படுத்தி தந்தான். ஏன்னா இங்கே தாவா சென்டரில் வந்ததில் முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே இஸ்லாமை பற்றி தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயமே எனக்கு படிப்பனையாக இருக்குது. அப்போ முதல் டைம் நான் உள்ளே வந்தோடனே தாவா சென்டரோட பொறுப்பாளர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ எங்களுக்கு வந்து நீ முஸ்லீம் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமா, இஸ்லாமை ஏற்றுக்கிட்டது சந்தோஷம், ஆனால் நீ வந்து உங்கள் பெற்றோரை நோவினை செஞ்சுட்டு நீ வந்து இஸ்லாம் மார்க்கத்துக்கு வரதை நாங்கள் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே எங்கள் வீட்டில் வந்து அடுத்த நாளே எங்கள் அம்மா அப்பா ஒரு 13 பேர் வந்தாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் சித்தப்பா சித்தி எல்லாருமே வந்தாங்க. இப்படி வந்த உடனே வந்து 25 வருஷமாக வந்து எப்படி ஒரு அம்மா அப்பாவை பாசமாக நான் பார்த்தேனோ அதுக்கு நேர்மாறாக அன்றைக்கி நான் அவங்கள பார்த்தேன். அவங்க வந்து நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொன்னது வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. நிறைய விஷயங்கள் பேசினாங்க, நடக்காத விஷயத்தெல்லாம் கேட்டாங்க, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிலாம் அவங்க வந்து ரொம்ப கற்பனையாக பேச ஆரம்பித்தாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசினாங்க. அப்போ நான் வந்து அப்போ கூட அல்லாஹ் வந்து எனக்கு வந்து அல்லாஹ் மேலே இருந்த அந்த நம்பிக்கை வந்து என்னை வந்து ஒரு இடத்துல கூட பின்தாங்கி போகாமல் நான் வந்து தாவா சென்டரில் தான் இருப்பேன்னு சொன்னோடனே அவங்க வந்து கோவமாக போயிட்டாங்க. கோவமாக போனோடனே அடுத்த நாள் வந்து அவங்க கேஸ் கொடுத்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் போனோம், கோர்ட்டில் நிறைய விஷயங்கள். அதாவது நான் ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டிலே நான் வந்து ஒரு பைத்தியம் அப்படின்லாம்
சொல்லிட்டாங்க. நான் வந்து பைத்தியம், என் பொண்ணு வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு இடத்துல கூட அல்லாவை நம்பி, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஒரே இறைவனை நான் நம்பினனால அல்லாஹ் எங்கேயுமே என்னுடைய கண்ணியத்தை வந்து பாழாக்காமல் எனக்கு எல்லா இடத்துலையுமே வெற்றியை தந்தான். அப்புறம் நான் வந்தேன். அன்றைக்கி சாயங்காலமே பேப்பரில் அவதூறான விஷயங்கள் போட்டாங்க. நான் வந்து ஒருத்தரை விரும்பி தான் இஸ்லாத்துக்கு வந்ததாக சொன்னாங்க. அதையும் எங்கள் வீட்டில் வந்து நம்பி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து தாவா சென்டரில் இருந்த ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து ரொம்ப மன ரீதியாகவும் சரி பொருள் ரீதியாக ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இப்படியே இருந்துச்சு. ஆனால் தாவா சென்டரில் வந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வந்து இஸ்லாமை பற்றி படிக்கிறதுக்கு வந்து ஆர்வத்தை கொடுத்தாங்க. எவ்வளோ தான் உலக பிரகாரமான பிரச்சனைகள் இருந்தாலும் நான் வந்து தாவா சென்டரில் வந்து நான் ரொம்ப அறிவுபூர்வமாகவும் சரி உள ரீதியாகவும் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா மார்க்கத்தை தவிர அவங்க இங்கே வேறு எதுவுமே சொல்லித்தரதில்ல. மார்க்கம் அதில் நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்வுபூர்வமாக சொல்லித்தர ஆரம்பித்தாங்க. நான் என்னதான் நான் வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாலும் என்னால் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே வந்து ஒரு முழுமையான அன்பை வைக்க முடியல. ஏன்னா நான் வந்து ஜீசஸ் மேலே வந்து ரொம்ப எனக்கு அன்பு. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அவர்கிட்ட தான் பேசுகிற மாதிரி பேசுவேன். அப்படி இருக்கும்போது கூட ஒரு தடவை சொன்னாங்க, அவருடைய பொறுமையை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு சகாபி வந்து ரசுல்லா கிட்ட கடன் வாங்கின பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் இங்கே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் 3 நாள் கழித்து தான் அந்த சகாபி திரும்பி அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ ரசுல்லா வந்து 3 நாளும் பொறுமையாக அந்த இடத்துல நிற்பாங்க. என்னப்பா நீ எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் அந்த நிமிஷம் நான் உணர்ந்தேன் எவ்வளோ ஒரு பொறுமை. கண்டிப்பாக ஒரு சாதாரண மனுஷனால் வந்து இந்த மாதிரி ஒரு பொறுமையாக இருக்கவே முடியாது, உண்மையான இறைவனுடைய தூதரால தான் இருக்க முடியும்னு சொல்லி அப்போ தான் நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே எனக்கு அன்பு வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட எனக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து என்னை வான்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் வந்து எந்த இடத்துலையுமே வந்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராமல் எல்லாம் என்னை ஒவ்வொரு சைத்தானோட ஊசலாட்ட எல்லா இடத்துலேருந்து என்னை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கான். எனக்காக துவா செய்யுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக நேர்வழி கிடைக்கணும்னு துவா செய்யுங்க. தாவா சென்டரில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாவின் திருப்பெயர் கொண்டு துவங்குகிறேன். என்னோடய பேர் டி ஆமினா அஃப்ரீன். இதுக்கு முன்னாடி என்னோடய பேர் வந்து வேதநாயகி. நான் வந்து பிறப்புலேயே ஒரு இந்து மதத்தை சார்ந்த பொண்ணு. என்னோடய சமுதாயம் வந்து வன்னியர் சமுதாயம். வன்னியர் சமுதாயம்னாலே ரொம்ப எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து பிஎஸ்என்எல்லில் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அண்ணா எம்பிஏ படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அவளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டில் நான் லாஸ்ட்டுன்றாலும் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க என்னைய. நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப அடம் பிடிப்பேன். எப்படி சென்னை, அதுவும் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அப்படின்னு சென்னை லைஃப்பில் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன். எப்படி ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேன். எனக்கு வேணும்னா வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பேன். அப்பா அம்மாவை ரொம்ப வேதனைப்படுத்திகிட்டே இருப்பேன். அவங்க சொல்கிற பேச்சை ஒரு நாளும் நான் கேட்டதே கிடையாது. நான் ஆசைப்பட்ட ஸ்கூலில் தான் படிக்கணும், நான் ஆசைப்பட்ட காலேஜில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். நான் பிஎஸ்சி பயோடெக் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன். அங்கே வந்து லைஃபு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். அப்போ எனக்கு இஸ்லாம் பற்றி ஒரு தாட் என்ன அப்படின்னா, எங்கே குண்டு வெடித்தாலும் இவங்களோட வேலையாக தான் இருக்கும், இந்த இந்துஸை கொள்றதே அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தாட் இருக்கும். ஒரு பக்கம் என்னென்னா, சில முஸ்லீம்ஸ் நல்லா தானே இருக்காங்க, இவங்க மட்டும் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே பர்தா ரொம்ப போட இஷ்டம். நான் 12th படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட அடம் பிடிச்சி கேட்டு வாங்கி போட்டு என்னோடய ஆசையை நான் தீர்த்துக்கிட்டேன். ஆனால் அல்லாஹ் தஆலாவோட கிருபையை பாருங்கள், எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நான் பர்தா போட்டுட்ருக்கேன். எல்லோரும் எனக்காக துவா செய்யுங்க. அப்புறம் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது வந்து காபா வந்து சின்ன வயசுலேருந்து நான் நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன், டிவிஸில் பார்த்துருக்கேன். அப்போ அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. அது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அவள் சொன்னால், இந்த மாதிரி இது ஒரு முஸ்லீம்ஸோட ஹஜ் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, அது நான் முஸ்லீம்ஸ்லாம் அலோடு கிடையாது அப்படின்னா. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நம்ம ஒரு பர்த் முஸ்லீமாக இருந்தால் அங்கெல்லாம் போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்.
அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எனக்கு மஸ்ஜித் இருக்குது. மஸ்ஜித்தில் டெய்லி பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொல்லும்போது எதுக்கு இந்த பாங்கு சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் லைன் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா தமிழில் சொல்லுவாங்க, தூக்கத்தை விட தொழுகையே மேலானது, தூக்கத்தை விட தொழுகையே மிக சிறந்தது, அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு அப்படின்வாங்க. அல்ஹம்துலில்லானா என்ன, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்குன்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனையாக இருக்கும். நான் வந்து ஸ்கூலில் படித்தது வந்து கிறிஸ்டின் ஸ்கூல் தான். அப்போ எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்து ஜீசஸ் தான் வணங்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து எப்படி ஒரு சாமி வழிபாடுனா ரொம்பவே முழுகியிருப்பாங்க. ஒரு செங்கில் வணங்குறது, ஒரு மரத்தில் பொட்டு வச்சு வணங்குறது, அந்த மாதிரி எங்கள் அம்மா டெய்லியும் கோயிலுக்கு தான் போயிட்டுருப்பாங்க. டெய்லியும் வீட்டோட கஷ்டத்தை சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டில் ப்ராப்ளம் தீர்ந்த மாதிரியே இருக்காது. நாளுக்கு நாள் அதிகமாக பிரச்சனை வந்துட்டுருக்கும். அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் நானும் வீட்டில் கண்டுக்கவே மாட்டேன். என் இஷ்டத்துக்கு ஜாலியாக இருப்பேன். நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுவேன், பொய் சொல்லுவேன். நல்லா வீட்டில் தெரியாமல் நல்லா ஊர் சுற்றிட்டுருப்பேன். பீச்சு அப்படி தேட்டர் அப்படி இப்படி நல்லா ஜாலியாக சுற்றிட்டுருப்பேன். கிளாஸில் செம்மையாக அரட்டை அடிப்பேன். ஒழுங்காக படிக்கவே மாட்டேன். எக்ஸாம் டைமில் மட்டும் போய் படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி சென்னையில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் இஸ்லாம் பற்றி எனக்கு 10th படிக்கும்போது ஒரு பொண்ணு, அல்லாஹ் தான் பெரியவன், அவன் 7வது வானத்தில் இருக்கான், ஜீசஸ் வந்து அல்லாவோட தூதர் அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ சின்ன வயசில் நான் அதையும் யோசிக்கல. சரி அதை நான் அப்படியே கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் நான் பயோடெக் முடிச்சுட்டு நான் இந்துஸ்தானில் எம்எஸ்சி பயோடெக் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் கூட படித்த ஒரு பொண்ணு நல்லா ஒழுங்காக இருப்பாள். ஒரு முஸ்லீம் பொண்ணு தான். அப்போ அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாஸில் ரொம்ப வாய் பேசுவேன், ரொம்ப கத்தி பேசுவேன், எதிர்த்து பேசிகிட்டே இருப்பேன். அப்போ வந்து எனக்கு வந்து அவள் அட்வைஸ் பண்ணுவாள், நீ ஏன் இப்படி இருக்க, ஒரு பொண்ணுனா இப்படியா இருப்பாங்க, இப்படி ஆம்பளை பசங்களாம் இருக்கிறவங்க பார்க்குற மாதிரியா சிரிப்பாங்க, இப்படியா மேக்கப்லாம் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ட்ரெஸ் பண்ணுவேன், எல்லோரும் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். ஆனால் பொட்டு வைக்க எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து வீட்டில் அம்மா பொட்டு வைக்கலாம் திட்டுவாங்க. வெளியில் போகும்போது பொட்டு எடுத்துருவேன். என்ன எல்லோரும் பார்த்து முஸ்லீம் பொண்ணு அணின்னு கேட்கணுன்னு ரொம்பவே ஆசைப்படுவேன். ஆனால் எனக்கு பொட்டு வைக்காமல் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் கேட்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் எல்லோரும் கிறிஸ்டினான்னு சொல்லவும் கேட்கும்போது கோவம் வந்துடுவேன். நான் முஸ்லீம் இல்லை, சாரி நான் ஹிந்து பொண்ணு அப்படின்ட்டுருவேன். ஆனால் முஸ்லீமான்னு கேட்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். முஸ்லீம்ஸை ரொம்ப பிடிக்கும் சில விஷயத்தில். என்னென்னா அவங்க ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க, செட்டில்டான லைஃபாக இருக்கும் அவங்களுக்குள்ள. முஸ்லீம்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஃபேராக அழகாக இருக்காங்க. இந்த இந்துஸில் மட்டும்தான் இப்படி ஒரு மாதிரி இருக்காங்க, அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிட்டு. முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப ஒரு கண்ணியமாக இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஒழுக்கமாக இருக்காங்க. இந்த மாதிரி பிரியாணிலாம் எதுக்கு கொடுக்குறாங்க வீடாக, எதுக்கு நோன்பு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கொஷின்ஸ் எனக்குள்ளே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த சிலை வழிபாட்டில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. என் ஃப்ரெண்டு எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது, நீ பண்ணுறதுலாம் சரிதானா, ஒரு பொண்ணு இப்படியா இருப்பாங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு, ஒரு சிலையை போய் நீங்கள் வணங்குறீங்க, அது ஒரு மனுஷன் தானே செய்கிறான், அப்போ அந்த மனுஷனை நீங்கள் வணங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டும்போது எனக்கு கோவம் வந்துடுச்சு. நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற, உன் வேலை என்னமோ அதை பாரு, என்னோடய மதம் தான் எனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவள் என்கிட்ட சில கொஷின்ஸ் கேட்டாள். சரி உன் மதம், நான் வந்து இஸ்லாத்துக்கு வான்னு நான் சொல்லலை, விட்டு நான் சில கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னா. சரி கேளு அப்படின்னேன். அதுக்காக சொன்னால், இப்போ வந்து உன்னோட தேவைக்காண்டி தானே நீங்கள் வந்து கடவுள்கிட்ட போகிறீங்க, அப்போ அந்த கடவுளுக்கு போய் படையல் போடுறீங்க, சாப்பாடெலாம் கொடுக்குறீங்க, தேங்காய் உடைக்கிறீங்க, அப்போ அந்த சாமிக்கு அவ்வளோ தேவை இருக்கும்போது உங்களை அவங்க எப்படி கண்டுப்பாங்க, நீங்கள் பண்ணுறதுலாம் கரெக்டு தானா அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு உறுத்தலாக இருந்துச்சு. அவர் நிறைய கொஷின் என்கிட்ட கேட்டால், ஜீசஸ்ன்றியே அவர் வந்து அல்லாவோட தூதர் அப்படின்னா. நான் வந்து அதை அப்போ சரியாக ஏற்றுக்கல. என்னோடய மனசு ரொம்பவே உறுத்துச்சு. இது சொல்கிறதுலாம் கரெக்டாக தானே இருக்குது, நம்மளோட தேடலும் இதுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்குது. இந்த சிலை வழிபாட்டெலாம் நம்மளுக்கு சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அம்மா கோயிலுக்கு போக சொன்னால் கோயிலுக்கே போக மாட்டேன், திட்டுவாங்க. சரி அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு திருநூறும் குங்குமம் வச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என் லைஃப்பில் வந்து பெரிய திருப்புமுனை என்னென்னா, அவள் கேட்ட கொஷின்ஸ்லாம் நான் வந்து யோசிச்சுட்டு நெட்டில் போய் சர்ச் பண்ணேன். இவள் சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது, நம்மளே போய் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு நிறைய ஜாகிர் நாயக் வீடியோஸு, அப்புறம் அப்துல் பாஷித் அவரோட வீடியோஸ், நிறைய பெண்கள் வந்து இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்ட அந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ இத்தனை நாள் நம்ம இவ்வளோ கேவலமாக நடந்திருக்குமோ, நம்மளோட லைஃப் இவ்வளோ ஒரு சீப்பாக இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லிவிட்டு நான் இஸ்லாமை விரும்புகிறேன், நான் ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அவள் சாப்பிடும்போது தூங்கும் போதுலாம் நிறைய துவா இருக்குது, அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுக்கு தெரியாமல். அப்புறம் வந்து அவகிட்ட நான் இந்த மாதிரி வீட்டில் வந்து எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அலைன்ஸ் வந்து முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் இஸ்லாத்துக்கு மாற முடியாது. அவள் வந்து எனக்கு ஒரு அச்சமுட்டி எச்சரிக்கை செஞ்சாள். மறுமையில் வந்து அல்லாஹ் தஆலா உன்னை கேள்வி கேட்பான், உனக்கு நான் நேர்வழி காட்டிட்டேன், இதுக்கப்புறமும் நீ இது பண்ணி உன்னோட வழியில் தான் இருந்தேன்னா அது நான் என்னால் எதுவும் செய்ய முடியாது, எனக்கும் கேள்வி கணக்கு இருக்குது, இஸ்லாத்துக்கு வந்துரு அப்படின்னு சொன்னால். சரின்னு சொல்லிட்டு ஒரு தொலைபேசி எண் கொடுத்தா, என் பொறுப்பாளி நம்பரு. அவங்க வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க, நிறைய இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி நிறைய புக்ஸ்லாம் கொடுத்தாங்க. நிறைய படித்தேன் நான், நரகம் சொர்க்கம் பற்றிலாம் நிறைய படித்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா அவங்க, சரிம்மா நீ வீட்டில் இருந்து தமுக வந்துரு,
இப்போ உன்னை வீட்டில் வேறு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்னோடய சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து 2 செட் ட்ரெஸ் மட்டும் தான் கொண்டு வந்தேன். எல்லாம் பாருங்கள், என்னை எந்த இடத்துலையும் என்னை கண்ணியப்படுத்தி வச்சுருந்தேன். எந்த இடத்துலையும் என்னை மானக்கேடான விஷயத்துலேருந்து இது பண்ணவே இல்லை. எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை அடிப்பாங்க, ரொம்ப திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தாமுக்கால கூப்பிட்டு வச்சு பேசினாங்க, எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வச்சு. அப்போ எங்கள் அப்பா அம்மா என் காலை பிடிச்சி ரொம்ப கதறி அழுதாங்க. அந்த அழுகை இப்போ கூட என்னால் மறக்க முடியல. எங்கள் அண்ணன் என் காலை பிடிச்சி அழுதுட்டு எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் ரொம்ப அழுதாங்க. உனக்கு நாங்கள் என்ன குறை வச்சோம், சாப்பிட்ற விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் உனக்கு குறை வைக்கலையே, நீ ஏன் இப்படி பண்ணுற சொல்லிட்டு ரொம்ப தலையெல்லாம் அடிச்சுட்டு அங்கே இருக்க எல்லார் காலையும் விழுந்து எங்கள் அம்மா அழுது கதறி அழுதாங்க. அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போய் கேஸ் கொடுத்துட்டாங்க, என் பொண்ணை தாமுக்கால கடத்தி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ் கொடுத்துட்டோடனே நான் என்னோடய அட்வொகேட் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. அதை போலீஸ்கிட்ட காட்டி இந்த பொண்ணை நாங்கள் கடத்திலாம் வைக்கல, இவ தான் இஸ்லாத்தை விரும்பி வந்துச்சு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை இது பண்ணிட்டாங்க. அப்புறம் வக்கீல் வரைக்கும் கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்டு போனாங்க. 1 மாதம் நான் கோர்ட்டு வாசல்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து என்னை காப்பாற்றிட்டான். அப்புறம் நான் தாவா சென்டர் வந்தேன். தாவா சென்டர் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே இருக்கவங்க உண்மையான அன்புனா எனக்கு என்னன்னே தெரியாது. யார் மேலேயும் அன்பு காட்ட மாட்டேன், என் இஷ்டத்துக்கு இருப்பேன். இங்கே எல்லோரும் என் மேலே ரொம்ப அன்பு காட்டினாங்க. இஸ்லாம்னா இவ்வளோ ஒரு அன்பாக இருப்பாங்களோ, இவ்வளோ பணிவாக இருப்பாங்களா, இவ்வளோ சட்டங்கள் இருக்கா, படிப்பனை நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தவங்கிட்ட கோவமாக பேசக்கூடாது, எல்லார்கிட்டையும் மூஞ்ச காட்டுவேன், கோவமாக தான் பேசிகிட்டு இருப்பேன். ரொம்ப எல்லாம் அன்பாக இருந்தாங்க. அப்புறம் வந்த 1 மாதத்துலேயே நான் நல்லா எல்லாத்தையும் கற்றுக்கணும், குரான் ஓதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு 1 மாதத்துலேயே நான் குரான் ஓதுறது சூறாக்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் ரொம்பவே திருப்பு முனையாக இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா நான் வந்து வீட்டில் 1 வாரத்துக்கு முன்னாடி நான் இஸ்லாத்துக்கு மாறத்துக்கு முன்னாடி துவா செஞ்சுட்டு இருந்தேன். எல்லாம் எனக்கு தொழுக தெரியாது, நான் ஒரு முஸ்லீம் பொண்ணாக மாறணும்னு ஆசைப்பட்றேன், ஒரே இறைவன் தான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 நாள் துவா செய்வேன். 5 நாள் தொடர்ந்து துவா செய்யும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசில் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். உண்மையான இறைவன் நம்ம வந்து சந்திச்சிட்டோம், நம்ம லைஃப்பில் ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோமே தெரியாமல் இருக்கும்போது அல்லாஹ் வந்து நம்மளுக்கு தேர்ந்துட்டான், என்னோடய ரப்பு என்னை தேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், நான் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவேன். இங்கே வரத்துக்கு முன்னாடி என் பொறுப்பாளிக்கிட்ட கேட்டேன், இங்கே நல்லா நான்வெஜ்லாம் கொடுப்பாங்கன்ட்டு சொல்லிட்டு. அங்கெல்லாம் நல்லா தருவாங்கம்மா, வாரத்துக்கு 4 நாள் 5 நாள் கொடுத்துருவாங்க அப்படின்னா சரி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தாவா சென்டரில் நான் வீட்டில் இருக்கிறத விட இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். எல்லோரும் எங்கள் அப்பா அம்மா நேர்வழிக்கு வரணும்னு துவா செய்யுங்க. ரசுல்லாவே முன்பாவும் பின்பாவும் மன்னிக்கப்பட்டவங்களே இது சஜிதாவில் அல்லாம அமல் கல்லிபல் குல்பி சபித் கல்வி அல்லாதீனிக்கு சொல்லிட்டு துவா கேட்பாங்க. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னோட தீனை இந்த மார்க்கத்திலே இருக்கிறபடி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்பாங்க. அந்த மாதிரி என்னோட ஈமானும் கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்திலே இருக்கணும்னு துவா செய்யுங்க. அப்புறம் நான் இங்கே வந்தோடனே ஒரு குரான் வசனத்தை பார்த்தேன். வத்குருஹு கமா அதக்கும் வைன் குத்துமின் கப்லிஹி லமினல் லாலின். அவன் உங்களுக்கு நேர்வையை காட்டியது போல் நீங்கள் அவனை நினைவு கூறுங்கள், நிச்சயமாக இதற்கு முன்னால் நீங்கள் வழி தவறியவர்களாக இருந்தீர்கள். எனக்காகவே இந்த வசனம் இறக்குற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ மோசமான ஒரு நிலையில் இருந்தேன். இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு சொல்லிட்டு லைஃபை கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோஸை பார்க்குறவங்களாச்சு கண்டிப்பாக இன்ஷால்லா நேர்வழிக்கு வரணும், உங்களோட ஈமானம் அதிகரிக்கணும். மறுமை நல்ல ரசுல்லா கூட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா அல்லாஹ் தஆலாவை பார்க்கணும். எல்லாரும் எனக்காக துவா செய்ய. வாக்குறுதாவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மதி கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மதி கமா பரக்த அலா இப்ராஹிம வ அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். என்னுடைய பேர் பரீரா. என்னுடைய பழைய பேர் வந்து பாலசரஸ்வதி. நான் தென்காசி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய சமுதாயம் வந்து இந்து சமுதாயம். நான் வந்து வாணியர் சமுதாயம், வாணியர் செட்டியார் சமுதாயத்தை வந்து சார்ந்தவா. நான் வந்து ஒரு ஆஃபீஸில் நான் ஹிந்துவாக இருக்கும்போது எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். முருகருக்கு பிடிச்ச கலர் வந்து பச்சை அப்படிங்கிறனால பச்சை கலரில் தான் சேரீ எடுக்கணும், எல்லாமே வந்து பச்சை கலரில் தான் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவேன். ரொம்ப இந்து மதத்துலேயும் சரி முருகர் மேலேயும் சரி ரொம்ப பக்தியாக இருப்பேன். அப்புறம் ரொம்ப பக்தியாக இருப்பேன். எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து முருகர் எங்கே இருக்காருன்னு பார்த்து தான் போய் கும்பிட போவேன். எங்கள் ஊரில் ரொம்ப பிரபலமான கோயில் காசி விஸ்வநாதர் கோயில், அங்கேயுமே சரி முருகர் சன்னதி மட்டும்தான் போய் கும்பிடுவேன். அவ்வளோ பக்தியாக இருந்தேன். நான் இந்துவாக இருந்தாலும் சரி, என்ன தான் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தாலும் சரி, எனக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி சடங்கு சம்பிரதாயம் இதனால எந்த நம்பிக்கையுமே இல்லை. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அந்த கம்பெனி வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அங்கே இருக்க எல்லாருமே முஸ்லீம்ஸு, இங்கே வர எல்லாரும் முஸ்லீம்ஸ். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா நான் வேலைக்கு போகலை, எனக்கு அங்கே பிடிக்கலை, அவங்க ரொம்ப ரூல்ஸ்லாம் போடுறாங்க, எனக்கு அது சுத்தமாக
சுத்தமாக எனக்கு அது பிடிக்கலை, நாங்கள்லாம் போக மாட்டேன் அப்படின்னு. எங்கள் அம்மா என்னை கட்டாயப்படுத்தி அங்கே கொண்டு போய் விட்டாங்க. நான் 2 நாள் பிடிக்கலம்மா அப்படின்னு அழுதேன், சாப்பிடாம இருந்தேன். எனக்கு அந்த இடம் சுத்தமாக பிடிக்கலம்மா. அவங்க ரொம்ப ரூல்ஸ் போடுதாங்க, அதாவது சேரீ கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீ பூ வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. எனக்கு ஏன்னா சேரீனா ரொம்ப விருப்பப்பட்டது, ஏன்னா நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், எனக்கு சேரீ ரொம்ப பிடிக்கும், சேரீ தான் கட்டுவேன் அப்படின்னு நான் கட்டாயமாக சொன்னேன். ஆனால் அவங்க வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து சுடிதார் தான் போடணும், சேரீ கட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க. அது எனக்கு பிடிக்காமல் நான் வேலைக்கு போகல, 2 நாள் வேலைக்கு போகல. அம்மா வந்து மறுபடியும் என்னையும் எங்கள் அம்மாவை எங்கள் சித்தியும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி அந்த இடத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே எப்படின்னா அங்கே இருக்க எல்லாரும் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறனால அவங்களுக்குள்ளேயே வந்து இஸ்லாமை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த வேலை பிடிக்கல அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மாதம் வேலையே பார்க்காம இருந்தேன். ஆனாலும் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு சம்பளம் கொடுத்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க படிச்சிருக்கிறது, அவங்க பழகிறது எல்லாமே வந்து இஸ்லாம் சார்ந்து, எப்படியாவது எனக்கு இஸ்லாம் கிடைக்கணும் அப்படின்னு. அப்புறம் அங்கே உள்ள புக்ஸ் எல்லாத்தையுமே படித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க பேசுகிறது, அவங்க என்கிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப எப்படின்னா அவங்க எங்கள் ஆஃபீஸில் யாருமே இல்லை அப்படின்னாலுமே சரி, நான் மட்டும் லேடிஸ் இருந்தேன்னா உள்ளே யாருமே வர மாட்டாங்க, என்கிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிடுவாங்க. அந்த பழக்கம், அவங்களோட செயல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நம்ம இஸ்லாமை ஏற்றுக்கிடலாம், அல்லாஹ் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே ரொம்ப வந்துருந்துச்சு. ஆனாலும் எங்கள் வீட்டை நினச்சா எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அண்ணனும் மட்டும்தான். எங்கள் வீட்டில் வந்து நான் ரொம்ப செல்லப்பில்லை அப்படிங்கனால எங்கள் அம்மா என்னை ரொம்ப முழுசாக நம்பி இருந்தாங்க. எல்லாருமே என்னை வேலைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து எங்கள் அம்மா மட்டும்தான் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னைய வேலைக்கு அனுப்புனாங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து எங்கள் அம்மாவை பற்றி மட்டும்தான் நினப்பு இருந்துச்சு. நம்ம மேலே நம்பிக்கையாக எல்லாரையும் எதிர்த்து நம்மளை வேலைக்கு விடுதாங்க, நம்ம அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துச்சு. ஆனால் இறைவன் அதை விட ரொம்ப முக்கியமானவன், எல்லாமே நினச்சா எதை வேணாலும் சாதிப்பான். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நமக்கு இறைவன் தான் முக்கியம், அம்மா வந்து அப்புறம் தான், 2வது தான், இறைவன் தான் முக்கியம் அப்படின்னு மறுபடியும் இன்னொரு எண்ணம் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன செய்ய அப்படின்னு குழப்பமான சூழ்நிலையில் வந்து நான் செய்ய போகிறது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியலை, அதனால் எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க அப்படின்னு நான் குர்ஆனை ஓப்பன் பண்ணேன். அதில் வந்து எனக்கு அத்தியாயம் 6 வசனம் 183 ஒரு வசனம் வந்துச்சு. நிச்சயமாக இது என்னுடைய வழியை, இதனே நீங்கள் பின்பற்றுங்கள், இதுவே நேரான வழி, இதனை தவிர மாற்று வழி பின்பற்றாதீர்கள், அது அவை அல்லாவின் பாதை விட்டு உங்களை பிரித்து விடும். இறைவனை பின்பற்று, இறைவனை அஞ்சுவதற்காகவே இதனை நாம் உங்களுக்கு ஏவுகிறோம் அப்படின்னு ஒரு வசனம் வந்துச்சு. இப்போ எனக்கு அந்த வசனம் வந்து இறைவனே எனக்கு வந்து இதுதான் நேரான வழி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நிச்சயமாக நம்ம வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிடணும் அப்படின்னு வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நான் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா வந்து மாட்டேன், அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் நான் அப்புறம் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டது எங்கள் அம்மாட்ட சொல்லலை. என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறி இருந்துச்சு. அதான் நான் பொட்டு வைக்கலை, நான் ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுற செயல் ஒன்று என்னென்னா, நான் பூ டெய்லி வைப்பேன். அந்த பூ வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா அதுக்கான விளக்கத்தையும் சொன்னாங்க. அந்நிய ஆண்கள் வந்து நம்ம கவரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பூ வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நம்ம பூ இத்தனை நாள் வச்சுருந்தோம், அது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு எனக்குள்ளேயே புரிஞ்சிச்சு. என் கூட படித்த பொண்ணுங்களும் சரி, நான் 12th நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் போது, நான் மற்ற கோர்ஸ் எல்லாமே படிக்கும்போது என் கூட முஸ்லீம்ஸ் பொண்ணுங்க படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க, நாங்கள் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான். எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. என்ன எக்ஸ்ட்ரா ஒரு பரதா போடுவாங்க, அவ்வளோதான். அது எனக்கு பிடிக்கும். ஆனால் பரதால இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அப்போ எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு முஸ்லீம்ஸ் அப்பவும் பிடிக்காது. ஏன்னா அந்த பொண்ணுங்க ஆக்டிவைஸ் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். எனக்கு அதனால் ரொம்ப சுத்தமாக பிடிக்காது அவங்கள. அப்புறம் எனக்கு இது எல்லாமே பிடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து நீ ஏன் பொட்டு வைக்க மாட்டேங்க, எதுக்காக பூ வைக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே அவங்ககிட்ட வந்து நான் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதில் சந்தேகம் வந்துட்டு, நீ பொட்டு வைக்காத காரணம் என்னென்னு என்னை மறுபடியும் கேட்டாங்க. நான் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் கம்பெனிக்கு வந்து கேட்டாங்க எல்லாத்திட்டையும். அவங்களும் எனக்கு தெரியாது, உங்கள் பொண்ணு நீங்கள் தான் கேட்டுக்கணும் அப்படின்ட்டாங்க அவங்க. அப்புறம் எங்கள் அம்மா என்னை மறுபடியும் சண்டை போட்டாங்க. அடுத்து நான் வந்து என்னுடைய பேக்கில் வந்து நபி வழி தொழுகை புக்கு வச்சுருந்தேன். அந்த புக்கு எனக்கு தெரியாமலே எங்கள் அம்மா எப்படியோ பார்த்துட்டு என்கிட்ட ஒரு வாரம் பேசவே இல்லை. நானும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. திரும்ப கேட்டதுக்கு இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நீ இனிமேல் வைக்க வேண்டாம், இனிமேல் நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி இதுக்கு மேலே நம்ம வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நானும் வேலையை விட்டு நின்றுட்டேன். திரும்ப என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா, நான் வந்து அதில் வந்து உறுதியாக இருக்கிறத பார்த்துட்டு, நீ இனிமேல் வந்து இவளை இப்படி விட்டால் சரி வராது அப்படின்ட்டு எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்த்தோன்னே எனக்கு உள்ள ஒரு பயம் வந்துட்டு, நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு வந்து எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படின்ட்டு நான் எங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். நேராக நான் காயல்பட்டணத்துக்கு தான் வந்தேன். காயல்பட்டினம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து இங்கே உள்ள பொறுப்பாளிகள் எல்லோரும் வந்து, நீ வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க ஒன்று தேடிக்கிட்டு இருப்பாங்க, நீ அவங்களுக்கு வந்து சொல்லு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னாங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ வந்து இன்றைக்கி வரலன்னு வச்சுக்கோயேன், நான் கண்டிப்பாக காலையில் போனமாக தான் இருப்பேன் அப்படின்னாங்க. நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், நிச்சயமாக அப்படி ஒரு நிலைமை எனக்கு தரமாட்டான் அப்படின்னு நான் வந்து நம்பிக்கை வச்சேன். அதே மாதிரி இது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகலை அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் எங்கள் அம்மா வந்து
மறுநாள் இங்கே வந்தாங்க, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்தாங்க. அம்மா வந்து என்னை ரொம்ப திட்டுனாங்க, நான் இதுக்காக வளர்த்துருக்கேன், நீ இப்படி வரதா போடுறதுக்காக நான் உன்னையும் இவ்வளோ தூரம் வளர்த்து வச்சுருக்கேன், இங்கே வந்து இருக்க யாரும் இல்லாத மாதிரி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு என்னை கையை பிடிச்சி வரைக்கும் இங்கே வர இழுத்துட்டு வந்தாங்க. நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அழுதேன். எங்கள் அம்மா வந்து நானே வேண்டாங்கிற, அப்போ என்னுடைய நகை என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னாங்க. சரி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நான் எல்லாத்தையும் எங்கள் அம்மா கிட்ட கலத்தி கொடுத்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட நான் பேசவும் இல்லை. அடுத்து ஒரு வாரம் கழித்து எங்கள் அம்மா எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியும் அவங்களும் நடந்துக்கிட்டாங்க. கோர்ட்டில் போய் என்னை வந்து நாங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியோட ஓனர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, என்னை கடத்திட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்கள வந்து தேடினாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் இங்கே இருக்கேன், எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆளே இல்லை. அப்புறம் இங்கே உள்ள பொறுப்பாளி மட்டும் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி உன் மேலே கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்கம்மா, அவங்க மேலேயும் கொடுத்துருக்காங்க உன்னை கடத்திட்டதா அப்படின்னு. நான் அங்கே போகிறேன். அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அங்கே எவ்வளோ தூரம் பேப்பரில் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கே போகிறேன். அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா நீ யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாமேம்மா, யாரையாவது கூட்டாவது வந்திருக்கலாமே, இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. அப்போது எல்லாருக்குமே வந்து ஒழுக்க தவறாக நடந்தால் கூட ஏற்றுக்கொள்ளுறாங்க, ஆனால் நேரான வழியில் போனால் வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க. உனக்கு இந்த கருப்பு ட்ரெஸ் பிடிச்சிருக்கனால போட்டிருக்கோம்மா அப்படின்னாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து ரொம்ப தூரம் என்னை வச்சு ரொம்ப நேரம் பேசினாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக கோர்ட்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருந்திருக்கேன். அடுத்து கோர்ட்டில் போய் கேட்டாங்க, இது உனக்கு பிடிச்சிருக்கா, நீ இதில் இருக்கியா, யாரையும் உன்னை கடத்தினாங்களா அப்படின்னாங்க. இனி யாரும் கடத்தலை, நானாக தான் என்னோட சொந்த முடிவு தான் இது அப்படின்னு ஒன்று எங்கள் அம்மா என் காலில் வந்து விழுந்தாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும், நான் மாட்டவே மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு. அதுக்கடுத்து நான் கோர்ட்டில் சொல்லிட்டேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு. உடனே அவங்க படிக்க அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா கூட அப்புறம் எனக்கு கான்டாக்டே இல்லை, இங்கே வரவும் இல்லை, என்கிட்ட பேசவும் இல்லை எங்கள் அம்மா அப்பா. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அல்லாவோட கிருபையால எனக்கு ஒரு அலைன்ஸ் அமைஞ்சிச்சு. அப்போ நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து சொல்லலாம் அப்படிங்கிற என்ன இருந்துச்சு. ஆனால் சொன்னால் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல வேண்டானே. ஆனால் அங்கே உள்ள பொறுப்பாளிகள் எல்லாரும் சேர்ந்து அப்படிலாம் இல்லை, என்ன தான் இருந்தாலும் அவங்க உன்னுடைய அம்மா அப்பா, உனக்கு நாங்கள் அப்படியா பாடம் எடுத்திருக்கோம், கண்டிப்பாக நீ வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் அம்மா நீ எப்போ வீட்டுக்கு வருவேன்னு கேட்டாங்க. நான் வீட்டுக்கு வரலாமா, இனி இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டீங்க, பேப்பரில் என்னையும் எங்கள் கம்பெனி ஓனரையும் சேர்த்து ரொம்ப அசிங்கமாலாம் பேப்பரில் போட்டிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ஊருக்கு போகவே விருப்பமே இல்லை, நான் இனிமேல் ஊருக்கு வர மாட்டேம்மா அப்படின்னோடனே எங்கள் அம்மா மறுபடியும் அழுதாங்க. நீ வீட்டுக்கு வந்துருமா, நீ வரலன்னா நான் மறுபடியும் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு மறுபடியும் மிரட்ட ஆரம்பித்தாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இல்லைம்மா நான் வரமாட்டேன், எனக்கு மாப்பிள்ளை வராங்க பார்க்குறதுக்கு, நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா நீ அப்படி யாரையும் விரும்புனான்னு சொல்லியிருந்தா நீ அங்கேயே வச்சு சொல்லியிருக்கலாமே, உனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருப்போமே அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் இல்லைம்மா, நான் வந்து எனக்கு முறையாக தான் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவங்க வரமாட்டேன், நீ என்னை மீறி கல்யாணம் பண்ணனா நீ நல்லா இருக்க மாட்டே அப்படி இப்படின்னு எனக்கு சாபம்லாம் விட்டாங்க. நான் அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுருந்தேன். அடுத்து அதே மாதிரி எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையால எனக்கு வந்து நிக்காவும் முடிஞ்சிச்சு. திரும்ப எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். எங்கள் அம்மா நான் இறந்துட்டேன், எனக்கு அப்படி ஒரு பொண்ணே இல்லை, யாரும் அவளை கேட்டால் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ்வோட கிருபையால என்னுடைய கணவரும் சரி, எங்களுடைய வீட்டில் எங்களுடைய மாமியார், எங்கள் மாமா எல்லாருமே என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டுதாங்க. அதே மாதிரி தாவா சென்டர்லேயே நான் இருக்கிறப்போ வந்து இஸ்லாம்லாம் நான் என்னதான் இருந்தாலும் தொழுகை எல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு வந்தாலும் எனக்கு அதை பற்றி முழுமையான தகஜித்து இதெல்லாம் எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் இங்கே வந்து பெற்றோர்களை பற்றினா என்ன, கணவன்னா என்ன, குடும்பம்னா என்ன, எல்லாமே வந்து இஸ்லாமை முழுக்க எனக்கு இங்கே சொல்லிக் கொடுத்தாங்க. நான் படித்த 4 மாதம் தான் இருந்தாலும் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து தாவா சென்டருக்காக துவா செய்யுங்க, இன்ஷால்லா எனக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்ஹம்துலில்லாஹ். என்னோடய பேர் சுபானா, என்னோடய பழைய பேர் சுபா. நான் திருநெல்வேலி பக்கத்தில் தேவர்குளம் என்னோடய ஊர். நான் வந்து இந்து மதத்தில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு. எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு அக்கா அண்ணன் இருக்காங்க. நான் வந்து இந்து மதத்தில் இருக்கும்போது ரொம்ப பக்தியெல்லாம் இருக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் கோவிலுக்கு எல்லாம் போகும்போது என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டும்தான் போவேன். எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து இருப்போம், சேர்ந்து கெடாலாம் வெட்டி நல்லா சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலாங்கிறதுக்காக மட்டும்தான் போவேன்.
அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணணும், எப்போவுமே லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், நமக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை, அதை என்ஜாய் பண்ணணுங்கிறதுலையே தான் இருப்பேன். நான் வந்து எனக்கு கடவுள் மேலே இருந்த பக்தியை விட எனக்கு ஜாதி திமிரு தான் அதிகம். தேவர் ஜாதிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ஜாதி கெத்து அதிகமாகவே இருந்தது. நான் அதை எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருப்பேன். எனக்கு வந்து யாருக்கிட்டையும் தன்மையாக பேச தெரியாது, கோபம் தான் படுவேன். நல்லா ஜாலியாக எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ வாழ்க்கையை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்டு, நான் இஸ்லாம் பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, முஸ்லீம்ஸ்னாலே தீவிரவாதிகள் தான், அங்கங்கே அவங்களுக்கு முஸ்லீம் நிறையா நாடுகள் அவங்களுக்கு முஸ்லீம் கண்ட்ரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து திமிரு ஜாஸ்தி, அதனால் நிறையா தீவிரவாதம் வந்து அவங்க பண்ணுறாங்க, பணக்காரங்களாக தான் இருப்பாங்க, நிறையா ஹெட்வெயிட் பிடிச்சவங்க அப்படின்னு தான் நினச்சேன். அதே மாதிரி தான் நான் அது வரைக்கும் பார்த்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். முஸ்லீம்ஸ் பற்றின என்னோடய தாட்டை என்னோடய ஃப்ரெண்டு +2 எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா, அவள் தான் மாற்றினான். அப்போ அவள் வந்து என்னோடய வழியிலே போய் என்னோடய கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணான். அப்போ அவள் வந்து இஸ்லாம் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும்போது, நீ உன்னோட மதத்தை பற்றி நீ பேசுகிற, நான் அந்த மாதிரி மாறணும்லாம் எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நீ உன்னோட மதம் உனக்கு பெருசுனா என்னோடய மதம் எனக்கு பெருசு, அந்த மாதிரி நான் சொல்லுவேன். அப்போ அவள் வந்து சொன்னால், நீ வந்து ஒரே கடவுளை வணங்கும்போது தான் நீ கடவுள் பயத்தோடு இருப்ப, நீ நிறைய கடவுளை வணங்கும்போது உனக்கு கடவுள் பயம் இருக்காது அப்படின்லாம் என்கிட்ட சொல்லுவாள். அப்போது நான் அதெல்லாம், எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, எனக்கு என்ன லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பேன். அப்போது எனக்கு இஸ்லாம் பற்றி நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி நிறையா புக்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தா. அப்போது அந்த புக்ஸ் எல்லாம் நான் படித்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் எனக்கு அவள் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப என்னை சேஞ்ச் பண்ணிச்சு. என்ன சொன்னான்னா, நீ வந்து உன்னோட மார்க்கம் தான் உனக்கு பெருசுன்னு சொல்கிறல்ல, உன்னோட மார்க்கம் உனக்கு பெருசு, அதை நீ வந்து உண்மை அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் உன்னோட மதத்துக்கு வந்துடுறேன். அதே மாதிரி என்னோட மார்க்கம் இஸ்லாம் தான் உண்மை அப்படின்னு நீ உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ இஸ்லாத்துக்கு வந்துடு அப்படின்னு. அப்போ நான் வந்து நினச்சேன், இவ எந்த தைரியத்தில் இப்படி சொல்கிறா, நம்மளோட மதத்துக்கு வந்துடுவேன்னு ஒரு முஸ்லீம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுதான் எனக்கு வந்து பிரமிப்பாக இருந்தது, எப்படி இப்படி சொல்கிறா. அப்போ அவள் உண்மையான கடவுளை வணங்க போய் தான் இவ்வளோ தைரியமாக இப்படி பெட்டு கட்டுறாளோ அப்படின்னு நினச்சி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருந்தது. அப்புறம் நான் காலேஜ் போய் என்னோடய கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி தான் நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டும் அப்பப்போ எனக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாள், நீ இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி. அப்போது நான் வந்து சரி இஸ்லாம்னு என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் இன்ஸ்டியூட்டில் போய் பிஎட் ஜாயின் பண்ணேன். அப்போது அங்கே அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 2 ஃப்ரெண்டு கிடச்சாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால் நான் இது வரைக்கும் பார்த்த முஸ்லீம்கள் மாதிரியே இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப கடவுள் பயம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக செய்வாங்க. அவங்களோட தொழுகை தான் என்னை மாற்றுச்சு. நான் வந்து இன்னும் கோயிலுக்கு போவேன், சும்மா ஏதோ சாப்பிட்றதுக்காக போவோம், என்ஜாய் பண்ணுறதுக்காக போவோம், அங்கேயே உட்காந்து நிறைய தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவோம். எங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கோயிலில் வச்சே தண்ணியெல்லாம் அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது இவங்க வந்து வீட்டில் வச்சே தொழுகிறாங்க, ஆனால் இவ்வளோ சஜிதாலன்னு அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நேரம் குனிஞ்சு படுத்தே கிடப்பான் என் ஃப்ரெண்டு, ரொம்ப தொழுவா, கரெக்ட் டைமுக்கு தொழுதுட்ருப்பா. அப்போ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், எனக்கு இஸ்லாம் பற்றி ஓரளவுக்கு தெரியும், நீங்கள் வந்து இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் எனக்கு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போது அவங்க சயின்டிஃபிக்கான ஆதாரங்கள் எல்லாம் எனக்கு காமிச்சாங்க. ஒவ்வொரு விஷயமா இந்த குர்ஆன் வச்சு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்போது நான் வந்து அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், இந்துங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு ப்ரூஃபாக நான் கான்ஃபிடெண்ட்டாக நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து இஸ்லாத்துக்கு மாறுறதுக்கு பயமாக இருந்தது. என் குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம், என் அப்பா வந்து எனக்கு ரொம்ப எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பார். நான் எவ்வளோ தான் சேட்டை பண்ணாலும் எனக்கு அவ்வளோ இடம் கொடுத்து ரொம்ப செல்லமாக பார்த்துட்ருப்பாங்க. அப்போது அதனால் எனக்கு வந்து எங்கள் அப்பாவை விட்டுட்டு நம்ம போக முடியாது, ஒரு இஸ்லாத்துக்கு போனால் வீட்டை விட்டே வெளியில் போக வேண்டியது இருக்கும், அப்போ நம்ம வந்து முஸ்லீமுக்கு மாற முடியாது அப்படின்னு சொல்லி நான் பயந்தேன்.
ரொம்ப தயக்கமாக இருந்தது எனக்கு. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, சக்கராத்து நிலையை அடையிறதுக்குள்ளே நேர்வழிக்கு வந்துருங்க. அப்போ நீங்கள் நேர்வழிக்கு வரல அப்படின்னா நீங்கள் சக்கராத்து நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன தான் தௌபா செஞ்சாலும், அதாவது பாவமன்னிப்பு கேட்டாலும் உங்களோட பாவமன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, இறை நிராகரிப்பவர்களுக்கு வந்து நிரந்தர நரகம்தான் அப்படின்னு எனக்கு சொன்னால். ஏற்கனவே எனக்கு நரகம் இதெல்லாம் பற்றி பயம் இருந்தனால, அப்போது நம்ம வந்து சாகர நிலைமையில் நமக்கு இஸ்லாம் உண்மையான மார்க்கம்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் இந்துலேருந்து இஸ்லாத்துக்கு மாறின 2 பிள்ளைங்களோட வீடியோஸ் பார்த்தேன். அவங்க வந்து என்னை விட சின்ன பிள்ளைங்க தான். ஆனால் வந்து எந்த அப்பா அம்மா அப்படின்னு எந்த சென்டிமெண்டல் இதுக்கும் இல்லாமல் ஒரே இறைவனை வணங்கணுங்கிறதுக்காக வீட்டை விட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இஸ்லாத்துக்காக வந்தாங்க. அப்போ நம்ம வந்து இறைவன் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. அப்போ இறைவனை வணங்காமல் இது அப்பா அம்மாக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் போய் சொன்னேன், ஏக்கா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவன் வந்து எனக்கு களிமா சொல்லி கொடுத்தா. களிமா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு நான் முஸ்லீமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் இஸ்லாத்துக்கு வந்தது முஸ்லீமாக மாறினது எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து தொழுறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னால், எந்த கண்டிஷன்லேயும் தொழுகையை மட்டும் விட்டுறாத, ஈமானில் உறுதியார் உயிரே போகிற கண்டிஷன்லேயும் ஈமானை விட்டுறாத அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி தான் அனுப்புனா. அப்போ நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அவள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. அப்போது கரெக்ட் டைமுக்கு நான் தொழுதுட்டு இருந்தேன். வீட்டில் தெரியாமல் எப்படியோ உட்காந்து படுத்துட்டு எப்படியோ தொழுதுட்டு தான் இருந்தேன். அப்போது ஒரு டைம் நான் தொழுதுட்டு இருக்கும்போது என் அண்ணன் பார்த்துட்டான். அப்போ அண்ணன் பார்க்கும்போது டக்குன்னு தொழுக விட்டேன். ஆனால் வந்து உன்னை திருத்துறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்தோம், ஆனால் நீ திருந்தாமல் திருப்பி இதே பண்ணிகிட்ருக்க, முக்காடு போட்டு தீவிரவாதி கூட்டத்தில் போய் சேர போகிறே அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இனிமேல் இவளை இப்படி வச்சுருந்தா சரி வராதுமா அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்போ முடிவு பண்ணேன், நம்ம குடும்பத்தையும் மாற்றணும்னு நினச்சோம், ஆனால் நம்மளே இஸ்லாத்தை விட்டு போக வேண்டியது கண்டிஷன் வந்துடும் நம்ம இங்கே இருந்தா அப்படின்னு சொல்லி. அப்போது நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். வீட்டை விட்டு வெளியில் வந்து எனக்கு முஸ்லீம் சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து நான் காணாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போது டிஎம்எம்கே ஜமாத் அவங்க மூலியமாக நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அப்போ அங்கே வந்து எனக்கு போலீஸ்க்கெலாம் அவங்க வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி பேசினாங்க. அப்பா அம்மா சென்டிமெண்டல் காமிச்சாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். அப்போது எங்கள் அப்பா வந்து அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா வந்து கையில் விஷ பாட்டில் வச்சுட்டு ரொம்ப மிரட்டினாங்க. நீ வந்து இப்போ என் கூட வரணும், நீ வீட்டுக்கு நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் இங்கேயே விஷம் குடித்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து அல்லா மேலே நம்பிக்கை இருந்தது. நான் ஒரே இறைவனை வணங்குறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் எதுவுமே தேவையில்லை, இந்த உலகம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். என் அப்பாவை என் அல்லா காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி நான் வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட் கூட்டு போனாங்க. ஜட்ஜ் கேட்டாங்க, நீ எங்கேம்மா போகிற, அப்பா கூட போ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் இஸ்லாமிக் கல்வியை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவா சென்டர் வந்துட்டேன். இங்கே வந்து நான் முஸ்லீமாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு முழுமையான முக்மின் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத இங்கே வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து இஸ்லாமிக் சட்டங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசிரியர் நல்லா சொல்லி தந்தாங்க. இங்கே எல்லாம் நல்லா படித்தேன். நான் இன்னும் டீட்டெயில்டாக இது இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுபடி வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய இன்மை வறுமை வாழ்க்கைக்காக துவா செய்யுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இஸ்லாத்துக்கு வரணும்னு துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மசல்லத்தல்லா இப்ராஹிம வலால் இப்ராஹிம இன்ன ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முகமதின் வலாலி முகமதின் கமா பாரக்தா அலா இப்ராஹிம வலாலி இப்ராஹிம இன்ன ஹமீது மஜீத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையுடன் திருப்பெயரெல்லாம் நான் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். என்னோடய பேர் வந்து சுமையா ஃபாத்திமா. நான் என்னோடய பழைய பேர் வந்து சஹாய் அபிபல்லின். நான் வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த பொண்ணு. அதாவது கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த பொண்ணுன்னு சொல்கிறத விட கிறிஸ்டின்லேயே ரொம்ப ஊறி இருந்த பொண்ணுன்னு சொல்லலாம். அதாவது எல்லாமே வந்து எனக்கு ஜீசஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருப்பேன்.
ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பென்னு வாங்கினா கூட அதில் நான் முதல்ல எழுதி பார்க்குற வேர்டு வந்து ஜீசஸாக தான் இருக்கும். எந்த ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினாலும், எந்த ஒரு கடைக்கு போனாலும், எதுனாலும், நான் வீட்டை விட்டு கிளம்புனாலுமே எனக்கு வந்து ஜீசஸை நீ தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே என்னோடய மனசில் வந்து ஜீசஸுங்கிறது தான் வந்து போயிட்டே இருக்கும். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இஸ்லாத்தை பற்றிலாம் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல தாட்டே இருக்காது. அதாவது இவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிங்க, இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசிப்பேன். அப்புறம் ரொம்ப மோசமான தாட்டு தான் இருந்தது. உண்மையை சொல்லணும்னா, இவங்க தீவிரவாதிங்க, மனசில் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் எல்லாரையும் கொலை பண்ணுவாங்க அப்படின்னு, ஏதாவது ஒரு குண்டு வெடிப்பு ஏதாவது சொன்னோம்னாலே இதுக்கு ரீசன் வந்து முஸ்லீமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து எனக்கு அந்த இஸ்லாத்து மேலே ஒரு ஆர்வமும் இருக்கவும் இருக்காது. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலேஜ் போகும்போது ஒரு டிசம்பர் 6 அன்னைக்கு வந்து பாபர் மசூதி இடைக்கப்பட்ட அந்த நாள் அன்னைக்கு வந்து எங்கள் காலேஜ்லேருந்து உடனே சீக்கிரமாக எல்லாரையும் கிளம்ப சொன்னாங்க. நீங்கள் வந்து உடனே கிளம்பணும், 11 o'clock காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் வந்து நினச்சேன், இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்றைக்கி வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் வந்து, அதனால் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும், அதனால் நீ சீக்கிரமாக போக சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ நான் சண்டை போடுவேன். எங்கள் குரூப்பில் பிள்ளைங்களோடு இருக்கும்போது அவங்ககிட்ட பேசிக்கிட்டேன், எங்கள் கிறிஸ்டின் தான் வந்து சமாதானத்தை போதிக்கிற மதமாக இருக்குது, சமாதானம் தான் வந்து கிறிஸ்டின்ஸில் சொல்லப்படுவது சமாதானம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ வந்து என் கூட இருந்த ஒரு பொண்ணு, இஸ்லாம் பொண்ணு ஒன்று கேட்டால், உனக்கு இஸ்லாத்தை பற்றி முழுசாக தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை எனக்கு அப்படிலாம் எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படி சொல்லி வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்கிட்ட கேட்டால், ஏசு அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏசு தான் கடவுள், இதில் என்ன சந்தேகம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் தான் சமாதானத்தை போதிக்க வந்தவர், அதனால தான் உலகம் ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நான் சொன்னோடனே, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்போ மாதா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருக்கும்போது, இப்போ ஒரு உலகத்துக்கு எத்தனை கடவுள் தான் இருப்பாங்க, நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போ எனக்கு வந்து அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் கேட்டால், இயேசு வந்து கடவுள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வந்து பைபிளில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு அதுக்கும் பதில் சொல்ல முடியல. சரி, மாதாவை கும்பிட்றீங்க, ஒவ்வொருத்தவங்களாம் கும்பிட்றீங்கல்ல, அவங்களும் ஏதாவது கடவுள்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா பைபிள்னு கேட்டால், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, எனக்கு தெரியல அப்படி சொன்னோன்னே, அப்போ இதெல்லாம் தெரியாமல் எதுக்கு நீ இஸ்லாத்தை பற்றி தப்பாக பேசுகிற, நீ போய் எனக்காக வந்து இந்த குரானை எடுத்து ரீட் பண்ணி பாரு அப்படி சொல்லிட்டு சொன்னான். நான் குரானை எதுக்கு ரீட் பண்ணணும், பைபிளை ரீட் பண்ணி அதுக்கு பதில் நம்ம சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். குரானை ரீட் பண்ணி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், நம்ம பைபிளை ரீட் பண்ணி அவளுக்கு வந்து நம்ம வந்து சொல்லணும், இல்லை கிறிஸ்டின் தான் வந்து உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத நான் பைபிள் எடுத்து தெளிவாக ரீட் பண்ண ஆரம்பித்தேன். ரீட் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு ஆரம்பத்திலே டவுட் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, உலகம் ஃபஸ்ட்டு ஆதிகாமத்திலே வந்துட்டு கடவுள் வந்து உலகத்தை படைச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு இருக்கும். கடவுள் உலகத்தை படைச்சி 3000 அதாவது 1000 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஈசா நபி பிறந்தாரு, அப்படி இயேசு வந்து பிறந்தாரு அப்படிங்கிறது இருக்கும். உலகம் படைக்கப்பட்ட பின்னாடி எப்படி ஒரு கடவுள் வந்து பிறக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு நிறைய சந்தேகங்கள் எனக்கு முன்னுக்கு பின் முரணாகவே இருந்துச்சு. அதனால் நான் யோசிச்சுட்டே இருந்துட்டு அடுத்த நாள் போகும்போது எனக்கு அவளுக்கு பதில் சொல்ல முடியலை. அவனை சொன்னேன், இறைவன்கிறது வந்துட்டு இயேசுங்கிறது வந்து கடவுளோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கும் அவள் வந்து சொன்னான், அது எப்படி கடவுளுக்கு பிள்ளை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லா போய் ரீட் பண்ணி பார்த்துட்டு வான்னு சொன்னான். அப்புறம் மறுபடியும் வந்து நான் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தேன். அப்போ அதில் என்ன சொல்லிருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து என்னோடய தந்தையோட விருப்பப்படி தான் எல்லாமே செய்கிறேன். மார்க்கு, யோவான் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா என்னோடய தந்தையோட விருப்பப்படி தான் நான் எல்லாமே செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து எனக்கு எல்லாத்துலேயுமே உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு. மை ஃபாதர் இஸ் கிரேட்டர் தென் மீ, அதாவது என்னோடய தந்தை என்னை விட மேலானவர், அவரை தான் துதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடி நிறைய இடத்துல வந்துட்டு இயேசு வந்து தொழுகை கூடத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அப்போ யாரை தொழுதுருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு. அப்போ நான் வந்து உலகம் படைக்கப்பட்டுருச்சு, ஈசா நபி வர்றதுக்கு முன்னாடியே உலகம் படைக்கப்பட்டுருச்சு, அப்போ கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே என் மைண்டில் வந்து செட் ஆகிடுச்சு. அப்போ வந்து நம்ம வந்து தப்பாக தான் இவ்வளோ நாள் வணங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயம் கொடுத்துச்சு. அதோட மறுபடியும் நான் போனேன், அவகிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவள் சொன்னால், உண்மை அதுதான், கடவுளுங்கிறது வந்துட்டு எந்த தன்மையில் இருக்கணும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு, குல்ஹு அல்லாஹு அஹத், அல்லாங்கிறது ஒருத்தன் மட்டும்தான், அல்லாஹு சமது, அதாவது கடவுளுக்கு வந்து இணை துணை கிடையாது, லம் எளிது வளம் யுள்ளது, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, வளம் எக்குல்லஹு குஃபன் அஹத் அப்படி சொல்லிட்டு சொன்னான். அதோட நான் அந்த முழுசாக ஏற்றுக்கிட்டேன் மனசில் அந்த சமயமே. அப்புறம் நான் என் வீட்டுக்கு பயந்துக்கிட்டு இதை வந்து தொழுகாமல் இருந்துக்கிட்டே இருந்தேன்.
அப்போது எனக்கு வந்து மறுபடியும் சொன்னான், இந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு நீ தொழாமல் இருக்கிறீன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. இப்போவே உனக்கு ஒரு மவுத்து வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு நீ ஒரு முஸ்லீமாக இறந்து போகிறப்போ நீ வந்து அல்லாஹ் கிட்ட போய் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதோடு நான் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜமாத்துக்கு போய் களிமா சொல்லி நான் வந்து இஸ்லாத்தை வந்து முழுசாக ஏற்றுட்டு அந்த 2014 நோன்பு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த இதில் வந்துட்டு மேரேஜ் பேச ஆரம்பித்தாங்க. மேரேஜ் பேச ஆரம்பிக்கவும் எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க. நான் அப்போலாம் ரொம்ப யோசிப்பேன், என் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அம்மா மட்டும்தான் இருக்கணும், எந்த சொந்தம் இல்லாமல் இருந்தால் கூட பொம்பளை பிள்ளைங்க வாழ்ந்துடும், ஆனால் அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு இல்லைன்னா கண்டிப்பாக வாழவே முடியாது அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் அம்மா இருந்திருந்தால் நம்மளோட சூழ்நிலையை சொல்ல முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருமே வந்து என் கூட வந்து நேரடியாக உட்காந்து எதுவும் பேச மாட்டாங்க. சாப்பிட்டியான்னு கூட இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது. அந்த மாதிரி தான் இருப்பாங்க எங்கள் அப்பா. அவங்க வேலை இதில் அப்படி இருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம அம்மா இருந்திருந்தால் இப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸாகவே இருந்துச்சு, சொல்ல முடியாத சூழ்நிலையாகவும் இருந்துச்சு. அப்போ அந்த எங்கள் அம்மாவை நான் மிஸ் பண்ணேன். அப்போது நான் மேரேஜ் பேசவும் எனக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி மெட்ராஸ்க்கு போயிட்டேன். மெட்ராஸ் போய் அங்கே போய் ஒரு ஜமாத்தில் வந்து சொல்லினேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அம்மா இஸ்லாத்தில் இதுவே வந்துட்டு பெற்றோரை வந்து பேணி காக்கணும் அப்படிங்கிறதாம்மா இதுவே அப்படி சொன்னாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் அப்பா வந்தாங்க. நான் ஹிஜாபோடு இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் அப்பா ரொம்ப கத்தி அழுதாங்க. என்னம்மா இது கோலம் அப்படின்னு. என்னை அடிக்கலை, எதுவுமே பண்ணலை. என்னை மடியில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசினாங்க. இது என்னம்மா அப்படின்னு சொன்னோன்னே அதை நான் சொன்னேன், அப்பா இதே மாதிரி வீட்டில் என்னை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிலைமையை நான் உங்ககிட்ட சொல்லி அங்கேயே புரிய வச்சுருப்பேன்லப்பா அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வாமா வீட்டுக்கு வந்துடுமா இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படி இப்படி சொன்னாங்க. அதோட நான் இல்லைப்பா எனக்கு இதுதான் மார்க்கம், இதில் தான் நான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா போலீஸ் கேஸ்லாம் எதுவும் கொடுக்கல. எங்கள் அப்பா வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா 4 மாதம் கழித்து என் பிள்ளை வந்து என்கிட்ட வந்துடுவா அப்படி சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்காக நீங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்க. 4 மாதம் கழித்து எங்கள் அப்பா வந்துட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆலிமா கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நான் நல்லபடியாக படிக்கணும்னு துவா பண்ணிக்கிறேங்க. அப்புறம் மெட்ராஸ்லேருந்து என்னை வந்து தாவா சென்டரில் இங்கே நான் எதிர்பார்க்கல, காயல்பட்டினம் தான் வருவோன்னு சொல்லிட்டு, ஆனால் காயல்பட்டினத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு இங்கே வர்றதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன சவுதி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அப்போ கேட்பேன் நான், சின்ன சவுதி குட்டி சவுதினா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அங்கே வந்து இஸ்லாமில் உள்ளவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒருத்தவங்களுக்கும் உதவி செய்வாங்க அப்படி சொல்லுவாங்க. தேட்டர் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, அப்படி ஒரு ஊருன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், அப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படி சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் இங்கேயே வந்து எனக்கு வந்துட்டு படிக்கக்கூடிய வசதி கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையாகவே இந்த ஒவ்வொருத்தவங்களும் இப்படி இஸ்லாத்தை ஏற்றுட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வர்றப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லா ஊருமே வந்து இந்த மாதிரி காயல்பட்டினம் மாதிரி ஒரு கொள்கையோடு இருந்தாங்க அப்படின்னா அல்லாவோட மார்க்கத்தில் வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாகவே நுழைய ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் என் குடும்பத்துக்காக துவா செய்யுங்க. எங்கள் அப்பா எல்லாருமே வந்து இஸ்லாத்துக்காக வரணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். என்னோடய பெயர் வந்து கத்திஜா ஃபாத்திமா. என்னோடய பழைய பெயர் காஞ்சனா. நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் இந்து மதத்தை சார்ந்த ஒரு பொண்ணு. நான் இந்து மதம் ஃபாலோ பண்ணும்போதே ரொம்ப பக்தியாக தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட அதுக்காக ரொம்ப வருத்தப்படுவேன். சுமார் 10 வயசு இருக்கும்போதே நான் எப்படி யோசிப்பேன்னா, நமக்கு முன்னாடி யார் பிறந்திருப்பா, நமக்கு முன்னாடி அப்பா அம்மா, அவங்களுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி, அப்படி போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக யாராவது இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஆனால் எனக்கு அந்த வயசில் யார்கிட்ட போய் இதை கேட்குறதுன்றது தெரியவே தெரியாது. ரொம்ப தலை ரொம்ப வலிக்கும். சரி அப்படியே விட்டுருவேன், நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியாது சொல்லி விட்டுருவேன். இப்படியே யோசிச்சுட்டு கடவுள் மேலே ஒரு பயத்தோடவும் ஒரு தேடலோடவும் நான் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்தேன். ஆனால் 12th ஸ்டாண்டர்டில் என்னால் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. ஏன்னா எனக்கு படிப்பை விட அந்த நேரத்தில் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு.
அப்படி இருக்கையில் நான் ஒரு கிறிஸ்டியன் லேடியை வந்து நான் மீட் பண்ணேன். அவங்கக்கிட்ட போய் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அவங்க சொன்னாங்க, நீ எல்லா கடவுளையும் வணங்குறதால தான் உனக்கு இப்படி இருக்குது, இறைவன் வந்து ஒருவனாக தான் இருக்க முடியும், அப்படி இருக்கையில் இறைவன் படைச்சதை வந்து நம்ம வணங்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த நேரத்தில் அது சமாதானம் தரக்கூடியதாக இருந்ததால் நான் அவங்களுக்கு கொடுத்த பைபிளை வாங்கிட்டு போய் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். ரீட் பண்ணிகிட்டே இருக்கையில் கர்த்தர்னு ஒரு இடத்துல வரும், ஒரு இடத்துல இயேசுன்னு சொல்லி வரும். எனக்குள்ளவே நான் கேட்டுப்பேன், நான் வந்து கர்த்தர்னு சொல்லி வணங்கணுமா இல்லை இயேசுன்னு சொல்லி வணங்கணுமான்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட போய் கேட்பேன். அவங்க அதுக்கு சொல்லுவாங்க, கர்த்தர் தான் வந்து மனிதர்களோட பாவத்தை மன்னிக்கிறதுக்காக மனுஷனாக இயேசுவாக இந்த உலகத்தில் பிறந்தாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அது எனக்கு சமாதானம் கொடுத்துச்சு. ஆனால் எனக்குள்ளே அந்த டவுட் வந்து சரியாக வந்து கிளியரே ஆகலை. 2 வருஷமாக எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நான் ஒரு கிறிஸ்டியனாக வந்து என்னோடய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது ஒரு புக் எக்ஸிபிஷனுக்கு வந்து நான் போனேன். ஆனால் அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரியும் அது வந்து ஒரு இஸ்லாமிக் புக் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிலாம் இல்லை, ஏன்னா எனக்கு கடவுளை பற்றின ஒரு தேடல் இருந்ததால் சரி இங்கேயே தான் போய் பார்ப்போமேன்னு சொல்லி உள்ளே போயிட்டேன். அங்கே வந்து குரானில் இருக்க ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் வந்து ஒரு பேனராக போட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேனர் வந்து என்ன இருந்துச்சுன்னா, கடவுள்னால் யார், கடவுளோட படைப்புகள்லாம் என்ன இருந்துச்சு. அடுத்த பேனரில் வந்து ஈசா வந்து ஒரு நபி, அவர் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் இருந்துச்சு. அதை படித்த உடனே எனக்கு தெளிவாச்சு, அப்போ வந்து இயேசுவை நம்ம வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பேனருக்கு போனேன். அதில் வந்து கருப்பையில் வந்து ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு ஸ்டேஜாக வந்து வளருதுன்றத 1400 வருடத்துக்கு முன்னாடியே வந்து அல்லாஹ் குரானில் வந்து சொல்லிட்டான். ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு தான் வந்து டாக்டர்ஸ்லாம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது இது ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட ஒரு வேதம்னு சொல்லி இதை சொல்லவே முடியாது. அதுக்கு இது ஒரு அற்புதமான அத்தாட்சியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பெண்கள் வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், அதனால தான் வந்து அல்லாஹ் வந்து அவங்கள ஹிஜாப் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு, முஸ்லீம்னாலே வந்து நிறைய திருமணம் செய்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நபியோட திருமண வரலாறு அதை படிக்கும்போது 40 வயது உள்ள கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து 25 வயதிலே வந்து அவங்க திருமணம் செய்திருக்காங்க. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆசையால் அவங்க வந்து திருமணம் செய்துக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அவங்க திருமணம் செய்த அனைத்து மனைவிமார்களில் ஒருத்தவங்க தான் கன்னி பெண்ணாக இருந்தாங்க. அப்போ இஸ்லாமில் வந்து ஒரு திருமணம்ன்றது ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாச்சு. அல்லாஹ் வந்து எப்பேற்பட்ட பாவத்தை கடல் நுரையளவு பாவம் செய்தாலும் தன்னிடம் வந்து பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சுது. இதுக்கு மேலே என்ன கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே நான் வந்து வணக்கத்திற்கு நல்லா ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் கலிமா சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டு தான் நான் தூங்குன, அந்த வயசு வரைக்கும் நான் தூங்குனதுலேயே வந்து நிம்மதியான தூக்கமாக இருந்துச்சு. வீட்டுக்கு தெரியாமலே நான் வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு என்னோடய மார்க்க கல்வியை கற்றுக்கிறதுக்காக காலேஜ் எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு இடமா போவேன். அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் நடந்து என்னோடய காலெலாம் ரொம்ப வலிக்கும். இருந்தாலும் வந்து எனக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுன்னா, அல்லாவின் பாதையில் எவன் ஒருவன் நடந்து செல்றானோ அவனோட ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் வந்து ரிவார்ட்ஸ் வச்சுருக்கான்றதை மனசில் வச்சுக்கும் போது எவ்வளோ தூரம் நடந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு இதுவோடு நான் போவேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் வந்து தொழுறதோ நோன்பு வைக்கிறதோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியும் வீட்டுக்கு தெரியாமலே படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு புக்ஸ் படிக்கிற மாதிரி சிஸ்டம் நோண்டுற மாதிரிலாம் வந்து நான் தொழுவேன். நோன்பு வைக்கிறதுக்கெலாம் சாப்பாடு எதுவுமே இருக்காது. பால் குடிச்சிட்டு டேட்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி தான் வைப்பேன். ஈவினிங் காலேஜ் பஸ்ஸில் வரும்போது நோன்பு திறந்துட்டு வந்துடுவேன். ஒரு கட்டத்தில் வந்து என்னால் வீட்டில் இருந்து ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலையில் விட்டு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஒரு வேர்ஸ் ஞாபகம் வந்துச்சு, அல்லாஹ்வின் பாதையில் எவன் ஒருவன் தன்னுடைய உடைமைகளை விட்டு ஹிஜ்ரத் செய்கிறானோ அவனுக்கு பூமியில் வந்து ஒரு நல்ல புகலிடம் இருக்குது. அப்படியே அவன் அந்த ஹிஜ்ரத் பாதையில் இறந்துட்டா தன் மீது அல்லாஹ் நற்கூலியை வந்து அவர்களுக்கு தர கடமையாக்கியிருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது என்னை அந்த நேரத்தில் என்னோடய ஈமானை வந்து அது வலுப்படுத்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்து
அங்கே சென்னையில் இருக்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை போயிட்டு சொன்னேன். அங்கே சொன்னேன். அவங்க உடனே என்னோடய பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வச்சாங்க. என்னோடய பேரண்ட்ஸ் என்கிட்ட ரொம்ப கெஞ்சி பார்த்தாங்க, காலெல்லாம் விழுந்தாங்க, ரொம்ப அழுதாங்க. ஆனால் நான் படிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னேன். தினமும் ஒவ்வொரு நாளும் வந்து என்கிட்ட ரொம்ப அன்பாக கேட்பாங்க, இல்லை ரொம்ப திட்டி கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து உனக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்குது, நீ அதனால தான் இப்படிலாம் பண்ணுற, நீ வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்தே ஆகணும்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணாங்க. நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன், ஆனால் அவங்க என்னை விடுற மாதிரி தெரியல. சரி, நானும் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன். அந்த டாக்டர் என்கிட்ட பேசாமல் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, உனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குது, அதனால நீ 1 வீக் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த நிலைமையில் என்னோடய ஃபேமிலியே வந்து என்னை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லாரும் முன்னாடியும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ஒருவன் சொல்லி நான் வணங்குறதுக்காக என்னை வந்து பைத்தியக்கார பட்டை கட்டுறதுக்கு கூட வந்து யாரும் தயங்க மாட்டாங்கன்றதையும் அந்த நேரத்தில் நினைக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பைத்தியக்காரன் மூடக்காரன் சொல்லும் போது என்னெல்லாம் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதை வந்து நான் நினச்சி பார்த்தேன். அப்போ வந்து அதை நான் மனசில் எனக்கு சமாதானம் கொடுத்துச்சு அந்த இது. அப்புறம் ஆனால் அவங்க அவ்வளோ தூரம் பண்ணதுக்கு காரணம் எப்படியாவது பொண்ணை வந்து நம்ம கூட கூட்டிகிட்டு போயிடணுன்றது காரணத்துக்காக தான் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னோடய ஃபேமிலி. ஆனால் அல்லாவுக்காக அல்லாஹ் கொடுத்த அந்த அன்பான ஃபேமிலியை அவனுக்காகவே நான் விட்டுட்டு வந்திருக்கேன். அல்லாஹ் எனக்கு திருப்பி இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்து என்னோட சேர்க்கணும்னு துவா செஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு என்னை வந்து சென்னையிலே படிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, நான் கால்பட்டினம் மதரசாவில் தான் வந்து படிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் 4 மாதம் முடிச்சுட்டு வந்துடணுன்ற மாதிரி அவங்க பேசினாங்க. ஆனால் இன்ஷால்லா நான் ஆலிம் படிக்கலான்னு ஒரு இது இருக்குது, துவா செஞ்சுக்கோங்க. ஈமான் கொண்டவர்களே அஞ்சு கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களே அல்லாவிற்கு அஞ்சு கொள்ளுங்கள், முஸ்லீமாக அன்றி மரணிக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரகாத்துஹு நஹ்மதுஹு ஒன்று சொல்லி அலா ரசூலிஹில் கரீம். நமது தஅவா சென்டரின் பல்சுவை நிகழ்ச்சியில் ஒன்றான பாவனைகள் தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பில் நமது மாணவிகள் நடிக்க உள்ளார்கள். இதில் முதலாவதாக 2 பெண்கள் தமக்குள் பேசிக்கொள்கின்றார்கள். அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க? அவங்க ஒருத்தவங்க நல்லா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா விசாரிச்சு நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள 3ஆவது ஒரு பெண்மணி வராங்க. அவங்க வந்த உடனே அவங்க மூஞ்ச பாரு இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசும்போது நல்லா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பிட்டு ஒரு மாதிரி சுழிச்சிக்கிறாங்க. இந்த பெண் என்ன பேசுறாங்க அவங்க கிட்ட? அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்களாம். அவங்க கம்மல் செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க, காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியா? இப்போ அந்த பெண்ணும் போயிட்டாங்க. இவங்களோட என்ன பேசிக்கிறாங்க? அந்த பெண்மணி ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனால் அவங்க உள்ளூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. உள்ளூர்ல இருந்து வந்து கம்மலி செயினா வேண்டிருக்காங்க. அதுவும் புறம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஓ புறமா? இவங்கள பத்தி தான் அல்லாஹ் வந்து இறந்த சகோதரி மாமசி சாப்பிட்டதுக்கு சமம் என்று சொல்லி காட்டின்றானோ? ஆமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தங்க கிட்ட இருக்கதை பத்தி பேசினா புறம், இல்லாத பத்தி பேசினா அவதூறுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது உங்க உயிர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு மறுமையில என்ன தண்டனை கொடுப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேகராஜ் பயணத்துல தண்டனைகள் எல்லாம் எடுத்து காமிக்கப்படுது. அப்போ புறம் பேசுறவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவங்களுக்கு பித்தளையான நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால அவங்க முகத்தையும் அவங்க நெஞ்சையும் அப்படியே கீறிக்கிடுவாங்க. இப்படியே அவங்க தண்டனைகள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கும். ஐயோ, நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் தான் தண்டனை நம்மளை காப்பாற்றணுமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ்.
இங்கே பாரு, ஒரு தாயும் ஒரு மகளும் இருக்காங்க. பாங்கு சப்தம் கேட்டவுடனே தன்னையும் தொழுகிறாங்க, தன் மகளையும் தொலை வந்து தாய் ஏவுறாங்க. ஆனால் அந்த மகள் என்ன சொல்கிறா பாரு, போமா நானே டிவி பார்த்துட்டு இருக்கோம், இப்போதான் நாடகம் போட்டிருக்கான்னு சொல்லி அவங்க அம்மாவை போய் தொலைன்னு சொல்கிறா. ஆனால் அந்த பெண் பாரு போய் தொலை போயிட்டாங்க. சார் இந்த பெண் மாதிரி தான் நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தானே, நிச்சயமாக தொழுகைங்கிறது ஒவ்வொரு முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்குன்னு சொல்கிறான். அதனால தான் அவங்க தொழுகிறாங்க. ஆனால் அந்த பெண்ணை பாரு எப்படி டிவியை பார்த்துட்டு இந்த நாடக நடிகை மாதிரி தான் நம்மளும் வரணும் அப்படின்ட்டு இதை மாதிரிலாம் ட்ரெஸ் போடணும் எப்படி யோசிக்கிறாங்க பாரு. இப்போ பாரு நாடகம் போட்டவனையும் துவா செஞ்சுட்டு இருக்க அம்மாவை போய் கூப்பிட்டு நாடகம் பார்க்க சொல்கிறா. இப்படியே அவங்க நன்மையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தீமையும் சேர்த்து செய்கிறாங்களே. இப்போ இவங்க மரமே இப்படியே அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு மரமில் என்ன தண்டனை கொடுக்கப்படும்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மா சலக்கக்கும் ஃபீ சக்கர் அப்படின்னு சொல்கிறான். குற்றவாளிகளை நோக்கி சக்கர்ங்கிற நரகத்தில் நுழைய வச்சது எது அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ அந்த குற்றவாளி சொல்லுவானா, நான் தொழுகையாளியாக இருக்கலையே அப்படின்னு சொல்லுவானா. ஓ சக்கன்ற நரகமா? அது கூட தோலையே உருமாற்றி விடும். 19 மலக்குமார்கள் அல்லாஹ் வந்து பொறுப்பு சொல்றான். அந்த நரகத்தை பத்தியா சொல்ற? ஆமா. சரி, அந்த தாய்க்கு என்ன தண்டனை? அந்த தாய் வந்து நன்மையும் செஞ்சுட்டு இருந்தா, ஆனா உடையில அந்த தீமைகள் படம் நாடகம் சினிமா இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா. அதனால மறுமை நாள்ல அவங்களுக்கு பாறாங்களை தூக்கி அல்லாஹ் தஆலா தலையில போடுவானா. அதனால அந்த தலையே அப்படியே வெடிச்சு செதறுமா. இந்த அளவுக்கு தண்டனை இருக்கும். ஓ இந்த தண்டனை தானா? நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்ம மட்டும் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மர்சூகா என்ற ஏழை பெண்மணி. அவள் என்னதான் ஏழையாக இருந்தாலும் அவளுக்கு நிறைய பொருட்களை தனக்கு வாங்கி சேர்க்கணும் ரொம்ப ஆசை. ஒரு நாள் இன்ஸ்டால்மெண்ட்காரன் அவள் வீட்டுக்கு கதை வந்து தட்டுறான். அவன் வந்து 5000 சொல்கிறான். இருந்தாலும் அவன் நீ மாதம் 500 200 தந்தா போதும் நீ அப்படின்னு சொல்லி எப்படியோ சம்மதிச்சு பொருளை அவ தலையில கட்டிட்டான். போய் இன்ஸ்டால்மெண்ட்காரன் இவைக்கிட்டையா போய் கொடுக்கணும். அடுத்து என்ன அவ யோசிக்கிறா அப்படின்னா, நம்ம எப்படியும் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சா வீடு கொடுக்கணும், எப்படியும் லட்சக்கணக்கில் செலவாகுமே, நம்ம யார்கிட்ட போய் அந்த கையேந்துறது அப்படின்னு நினைக்கிறா. பொண்ணுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க அந்த மாதிரி வீடு. அப்போ அவளுக்கு என்ன யோசனை தண்டதுன்னா, பேசாம நம்ம ஹஸ்பண்டை கூட ஃபாரினுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ ஹஸ்பண்ட் தன்னுடைய கருத்தையும் சொல்கிறான். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் எதுக்கு வெளிநாட்டு போகணும், வெளிநாட்டு போகிற அளவுக்கு உனக்கு என்ன தேவை இருக்கு? அப்போ அவ சொல்கிறா, நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு போனால் தான் நம்ம மகளுக்கு கல்யாணம் முடியும், நம்ம மகளுக்கு ஒத்த வயசு எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சிட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிக்கிறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க தானே, எளிமையான திருமணம் தான் பரக்கத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன எதுக்கு நீ இந்த மாதிரி பேராசை பிடிச்ச மாதிரி அடிக்கிற? அப்படிதான் அவள் தான் பெரிய பேராசைக்காரியை எப்படியோ அடம்பிடிச்சு மாப்பிள்ளைய வந்து அனுப்புறா. பணத்துக்காக நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை, வீட்டு பத்திரம் என் பேரில் தான் இருக்குது, எப்படியாவது நான் உங்களை அனுப்பிடுவேன்னு சொல்லி சமாளிச்சிட்டா. ஒரு அடகு வைக்கிறேன், அதாவது அண்ணி ஆண் கிட்ட தனியாக போய் பத்திரத்தை வைக்க போறா. அந்த அண்ணி ஆண் கிட்ட போய் எந்த மாதிரி குழஞ்சு பேசுகிறா பாரு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தானே, உங்களுடைய பேச்சில் நளினம் காட்டாதீர்கள்னு சொல்கிறான். ஆனால் இந்த பெண்மணி வீட்டு பத்திரம் எனக்கு என் பேரில் தான் இருக்குது, இந்த மாதிரி வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ட மாதிரிக்கு பேசுகிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக பணத்தையும் பெற்றுட்டா, சைனையும் போட்டுட்டா. போச்சு அடகுக்காரனும். அப்புறம் வீடாக ஒவ்வொரு மாதமாக வந்து அலையணும். பாரு பணத்தை பார்த்தோன்னே வாயை பாரு, இந்த பணத்தை கண்டா பெணமும் வாயை பழக்குன்பாங்களே அந்த கதை தான். இப்போ ஒரு மாதம் ஆகி என்னாச்சு, மாப்பிள்ளையிலேருந்து ஒரு கால் கூட வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறா, ஹஸ்பண்டுக்கு ஃபோன் போடுறா. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் பேசுகிறாங்க. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஷாக் நியூஸ் காத்திருக்கு. நானே வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் வீசா ப்ராப்ளமால் இந்த ஒட்டகத்துக்கு புல் வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அப்போ பெரிய ஷாக் நியூஸ் கிடைச்சோன்னே அவளும் இப்போ என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இன்ஸ்டால்மெண்ட்டுக்காரன் வந்து கண்டிப்பாக நீ பணத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறான். என்னாலனா முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறா. பணம் இருந்தால் தானே கொடுப்பா. அவளும் பணம் கண்டிப்பாக வேணும், இல்லாட்டி நான் பொருளை தூக்கிட்டு போயிடணும், பொருளையும் அவன் தூக்கிட்டு பொருளும் போச்சு. அதுக்கப்புறம் அழகு கடைக்காரன் வர்றான். வந்து என்ன கேட்குறான் தெரியுதா? காசு கேட்குறான். இன்ஸ்டால்மெண்ட்காரனுக்கே கொடுக்க காசு இல்லை, அழகு வீட்டுக்கு பணம் கொடுக்கறது காசாக இருக்கும். ஏன்னா அதனால அவளை வெளியே தள்ளி வீட்டை பூட்டிட்டான். இப்படியே இப்போ அவ என்ன யோசிக்கிறா தெரியுதா? என்ன யோசிப்பா? தற்கொலை தான் பண்ணணும்னு யோசிப்பா. மருந்து எடுக்கிறா, குடிக்க போறா, குடிச்சிட்டா செத்துட்டா. இப்படியே இருக்கும்போது உயிர் பிரிஞ்சிருச்சு. இப்போ மறுமையில என்ன தண்டனை கொடுக்கப்படும்? அல்லாஹ் தஆலா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வட்டி யாரும் வாங்குறாங்களோ, வட்டி கொடுக்குறவங்க, வட்டிக்காக சாட்சி கழுத்து போடுறவங்க எல்லாத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்ன தண்டனை? அவங்கள நரகத்தில் அல்லாஹ் தஆலா ரத்த ஆறில் மிதக்க வைப்பான். அவங்க வந்து அந்த ரத்தத்துல இருந்து வெளியே வரும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால வெளியே வரவே முடியாது.
அப்போ ஒரு பெண்மணி விஷம் குடிச்சு இறந்தாலே அப்போ அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கும்? யாருன்னா இந்த உலகத்தில் தற்கொலை செஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்க தற்கொலை செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் நரகத்துலேயும் போய் அவங்களுக்கு வேதனை இருக்கும். இப்போ இந்த பெண்மணி வந்து விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் மறுமையிலையும் அல்லாஹ் விஷத்தை கொடுப்பான், அதுக்கப்புறம் சாவா, அதுக்கப்புறம் உயிர்ப்பிப்பா. இப்படியே அவளுக்கு வேதனைகள் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பா. இதை விட்டு அல்லாஹ் நம்ம காப்பாற்றணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதரசால அரபி டீச்சராக ஒர்க் பண்ணும் ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய மாணவிகளுக்கு வந்து ஒழுக்கத்தை கற்பிக்கின்றதுக்காக நீங்கள் தொழுகுங்க, தஸ்பீ செய்யுங்க, அப்போ தான் உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்நியாண்டெல்லாம் பேசாதீங்க, அப்புறம் வந்து டிவிலாம் பார்க்காதீங்க, இசையெல்லாம் கேட்காதீங்கன்னு வந்து அவங்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. அப்போ உபதேசம் செய்கிறது டீச்சரா? என்னதான் ஆலிமா அல்லவா? நபிசா அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனில் சொல்கிறான், நன்மை ஏவி தஅமரூன பில் மஅரூஃபி, நன்மை ஏவி தன்ஹூன அனில் முன்கர், தீமையை விட்டு தருங்கன்னு சொல்கிறான். அதனால தான் அந்த பெண்மணி வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு ஏவிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு போய் பாரு அந்த மாணவிகள் எப்படிலாம் திருந்திட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த டீச்சரை பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு, காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு மண்டையை பாட்டு கேட்டால் ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, இப்படி நன்மை ஏவிட்டு இப்படி இவங்க தொழாமல் இருக்கிறாங்களே. இப்போ அடுத்தது அந்த மாணவிகள்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த டீச்சர்கிட்ட, எங்களுக்கு நீங்கள் தொழுக சொன்னீங்க, ரொம்ப மனசு நிம்மதியாக இருந்துச்சு, இன்னும் வேறு ஏதாவது எங்களுக்கு நிறையா அமல்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டீச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் குர்ஆன் ஓதுங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அந்த உபதேசத்தை கேட்டுட்டு அந்த மாணவிகளும் போய் குர்ஆன் ஓதுறாங்க. ஆனால் இந்த பெண்மணியை பாரு, காதில் ஃபோனை வச்சுட்டு ஒரு அந்நிய ஆண்கிட்ட கொழிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுனா தப்பு இல்லையா? ஒரு ஆலிமுக்கு தான் முதல் கேள்வி அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சிக்கலையா? இப்படியே இருக்கும்போது உங்கள் உயிர் பிரிஞ்சு என்ன நிலைமை நாளைக்கு மறுமை நாளில்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான் மறுமை நாள், அதாவது நன்மை ஏவி தீமையை தடுங்கன்னு சொன்னான். ஆனால் இந்த ஆலிமா இருக்கக்கூடிய அந்த பெண் நன்மையை ஏவுனாங்க, தீமையை தடுத்தாங்க. ஆனால் அந்த நன்மையை தான் செய்யலை, தீமையை விட்டு அவங்க தடுத்திருக்கலை. அதனால அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே அவங்களுக்கு அவங்களுடைய குடலால் அவங்க செக்கிழுப்பாங்களாம். இப்படியே அவங்களுடைய வேதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும். அப்போ அந்த நன்மையை ஏவுன மாணவிகள்லாம் கேட்பாங்களாம், நீங்கள் தானே எங்களுக்கு நன்மையை ஏவுனீங்க, நீங்களே இப்படியே நரகத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஏவுனேன், ஆனால் எந்த நன்மையும் நான் செய்யவே இல்லை, எல்லா தீமையும் நான் தடுத்தேன், ஆனால் எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், அதனால தான் அல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போது இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். ஆனால் அதே மாதிரி நம்மளும் நன்மையை செய்யணும், தீமையை விட்டு தடுத்திருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது இவர்கள் நடத்திய இந்த பாவனையின் மூலம் எவ்வாறு நடக்கக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் இன்று நாம் ஒவ்வொருவரும் இதைதான் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், கத் அஃப்லஹல் முக்மினூன், நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று கூறுகின்றான். அந்த நம்பிக்கையாளர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா கூறிக்கொள்கின்றான். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் எத்தனை என்றால் தொழுகையில் உள்ளச்சோத்தோடு தொழுவார்கள். வல்லதீனஹும் அனில் லக்வி முஹ்ரிலூன், அவர்கள் வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டு தவிர்ந்திருப்பார்கள். வல்லதீனஹும் லி ஸகாத்திஹிம் ஃபாயிலூன், அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள். வல்லதீனஹும் லி அமானத்திஹிம் வஅஹ்திஹிம் ராவூன், அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார்கள். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தொழுகையை காலம் குறிக்கப்பட்ட நேரத்தில் தொழுவார்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள்தான் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னும் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்கல் ஜன்னத்த ஃபிர்தௌஸல் அலா, இறைவா எனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவாயாக என்று துவா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் இறைவனிடம் சொர்க்கத்தை வேண்டினால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், ஏனென்றால் அதுதான் அல்லாஹ்வின் அர்ஷுக்கு மேல் இருக்கக்கூடியது, இன்னும் அதுதான் எல்லா சொர்க்கத்தை விடையும் உயர்ந்த சொர்க்கமாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நாம் அந்த சொர்க்கத்தை பெற நாம் செய்ய வேண்டியது நல்ல அமல்கள் தான். அந்த அமல்களின் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை தருவான். இன்ஷா அல்லாஹ் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நுழைய செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.